வணக்கம் மேம். வணக்கம் மேடம். சார் இல்லையா? இந்த இருக்காங்க மேடம். ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பீங்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை. நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது மிளகா சுத்தி போடுவாங்களா? அதெல்லாம் சுத்தி போடுங்க. கண்ணு வைக்கிறாங்க. வெரி நைஸ். எங்க நெமிலியா? பாகலூர், ஓசூர். ஓசூர் சார். ஓசூர் பாகலூர். ரொம்ப அருமை, சூப்பர். எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்க சார்? இங்க எப்படி ஒரு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு சார். வெரி குட், சூப்பர். ரெகுலர் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ரெகுலர் மீட்டிங்ஸ் அதெல்லாம் பண்றாங்க சார். சந்தானம் சார், கோபி சங்கர் சார் எல்லாம் பண்றாங்க. வெரி குட், சூப்பர். வெரி நைஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். அட்டகாச. அருமையா இருக்கு சார். எல்லாம் லீடர்ஸா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சூப்பர். பிளான் பண்ணுங்க. வணக்கம் சந்தானம் சார். வணக்கம் சந்தானம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சந்தானம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமை, சூப்பர். எல்லாம் ஒன்னா இருக்கிறீங்க. பிளான் பண்ணுங்க. மார்ச்சுக்கு பிளான் பண்ணி கொடுங்க. சொல்லியாச்சு சார். மார்ச் பிளான் சொல்லியாச்சு சார். வெரி குட், சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். டைம் ஆச்சு. ஆர்சிஎம் பிசினஸ்ல மிகப்பெரிய அளவுல திட்டமிட்டு மார்ச் மாசத்துல நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு முதலாவது பிவி இன்க்ரீசிங் ஒரு வாரம். இந்த வாரம் பூரா உங்களுக்கு பின் சேஞ்சிங் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கொடு. பிவி இன்க்ரீசிங்கிறது நமக்கு முதல், அதாவது 100% யூஸ் பண்ணணும். அதே சமயத்துல 100% நீங்க ப்ரொமோட் பண்ணணும். யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட் அப்படின்னு என்ன அர்த்தம்? 100% நம்ம யூஸ் பண்ணியிருந்தா 100% ப்ரொமோட் பண்ணணும். அது சொல்லி கொடுத்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னது, அந்த 100% ப்ரொமோஷன்ல என்னென்ன இருக்கு, 100% யூசேஜ்ல எந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணா 100% யூஸ் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணா 100% ப்ரொமோட் பண்ண முடியும், அதற்கான டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாச்சு. தென் அகைன் இந்த வாரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பின் சேஞ்சிங் அப்படிங்கிறதுல நேற்றுக்கு நம்ம பார்த்தது என்ன, அந்த பாயிண்ட்ஸ் யாராவது சொல்ல முடிஞ்சா, நினைவு ஓர முடிந்தால் நம்ம ஒரு முறை அப்படியே நினைவு அடுத்த பக்கம் போயிடலாம். சொல்லுங்க சார். நேற்றுக்கு நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு முறை நாம ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால நான் மூட்டாள் போடுறேன். வெரி குட். மூட்டாள் வர்றவங்க எல்லாம் மூட்டாயிடுவீங்க. யாருக்காச்சும் அவசியம்னா நீங்க கை தூக்குனா போதுமானது. ரொம்ப சந்தோஷம். நேற்றைக்கு நான் சொன்ன விஷயங்கள் என்ன, அது யாராச்சும் சொல்ல முடியுமா? விஜயகுமார் சார், விஜயகுமார் சொல்லிட்டாரு முடிச்சோம். வேற யாராச்சும்? சார் நான் எழுதி வச்சிருந்தேன் சார், படிச்சுட்டேன் சார், நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுவேன் சார். நீங்க பாதி கூட சொல்லலாம், எனக்கு ஒன்றும் முழுசும் சொல்லிடுவோங்கிற அவசியம் இல்லை. நேற்றைக்கு நம்ம கத்துக்கிட்டது என்னங்கிறது ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ். பாதி கூட சொல்லலாம். சரி, எனக்கு சொல்ல முடியல சார், நான் கை தூக்கி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது, நீங்க இதுல போடலாம், சாட் பேக்ல போடலாம், ஒரு 4 பாயிண்ட் கூட போடலாம். சரி, 2 பாயிண்ட் கூட போடலாம். நீங்க ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சாதான் நான் மறுபடியும் சொல்லித்தர முடியும். ரைட்டுங்களா? ரைட். யாரு? மனோர், நீங்க தான் சொல்லிட்டே இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ஒரே ஆள் படிச்சா போதுமே, இவங்க யாரும் படிக்க வேண்டாமா? அப்ப நம்ம 2 பேரும் மட்டும் 6 மணிக்கு பேசிடலாம், அவ்வளவுதான். நீங்க யாருக்குமே அது மாதிரி சொல்லணுங்கிற எண்ணம் இல்லையா? நேற்று சசிரேகா மேடம் அருமையா சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வேற யாரு? நேற்றைக்கு படிச்சதை இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்காச்சும் இருக்குதா? சொல்லுங்க மகாலட்சுமி மேடம்.
மலமான்னு சொல்லணும். நீங்க சார் பார்த்து வணக்கம் சார். சொல்லலாம். குட் நீங்க ஆஃப்டர்நூன் சார். பார்த்து சொல்லலாம். சொல்லுங்க. எழுதியிருந்தா பார்த்தே பார்த்துல படிக்கலாம். எனக்கு நான் ஞாபகம் இருக்கிறத சொல்றேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நான் நேற்று நீங்க சொன்னது வந்து காலையில ஒரு கோர்வையா சொல்லிடுறேன். காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கணும், நல்ல ஒரு மார்னிங் ஹவர்ஸ்ல எழுந்திரிக்கணும், நல்ல ஒரு டயட் சாப்பிடணும், மேக்சிமம் வந்து ஒரு மெடிடேஷன், அதாவது நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு காம் மைண்ட் அந்த மார்னிங் டைம்ல இருக்கும். வலிமை உடம்புக்கு வந்து அந்த ஹெல்த் நிச்சயமா அதிகமா நம்ம எடுத்துக்கணும். ஹெல்த்தா இருந்தாக்கா நம்ம லாங் ரன் போறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுக்கு நல்ல டயட் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதை தாண்டி டீமை ஃபோக்கஸ் பண்ற பட்சத்துல நீங்க டீம்ல வந்து 4 விதமான ஒரு ஒரு வலிமையான ஒரு டீம் எப்படி உருவாகும், யார் வலிமையான டீம்ல இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதுல 4 பாயிண்ட் சொன்னீங்க. ஒண்ணு வந்து அதாவது அடாப்டபிலிட்டி, அது சரியா வரல எனக்கு வாயில. அப்ளிகபிலிட்டி, அப்சர்வேஷன், அப்ளிகபிலிட்டி, அப்சர்வேஷன், அது ரெண்டுத்தையும் பத்தி நீங்க தெளிவா சொன்னீங்க. ஒரு நீங்க பார்த்தே சொல்லலாம். எழுதியிருந்தேன், இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கேன். அப்சர்வேஷனுக்கு தமிழ்ல என்ன சார்? கவனித்தல் அப்படின்னு சொல்லலாமா அந்த அப்சர்வேஷன்? நீ தமிழ்லயே கூட சொல்லுங்க. வார்த்தை வரலைன்னா தமிழ்லயே சொல்லலாம். கவனிக்கிறதுன்னு சொல்லலாம். கவனிக்கிறது ஒண்ணு வந்து அப்சர்வேஷன், ஒண்ணு வந்து அக்செப்டபிலிட்டி. அதுல வந்து அப்ளிகபிலிட்டினா பயன்பாட்டு திறன். பயன்பாட்டு திறன் சொல்லுங்களேன். நம்ம கேட்டதை கொண்டுட்டு போய் நம்ம வந்து இது பண்றது, ப்ரொடக்டிவிட்டியா மாத்துறது. ப்ரொடக்டிவிட்டின்னு கூட சொல்லுங்க. அதனால என்ன? சார் என்ன வார்த்தை சொன்னீங்க? பயன்பாட்டு திறன். சிலருக்கு வந்து பயன்பாட்டு திறன் சொல்லுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? பயன்பாட்டு திறன் வந்து சிலருக்கு வந்து அதிகமா இருக்கும். அப்சர்வேஷன் வந்து சிலருக்கு வந்து கம்மியா இருக்கும். அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஈஸியா அவங்கள வந்து சேல்ஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள ப்ரமோட் பண்ணலாம். இல்ல 4 டைப். ஆமாங்க சார். 4 டைப்ல ஒரு டைப்ல சொல்லுங்க. அப்சர்வேஷன் புவர், அப்ளிகபிலிட்டி புவர். இவங்க வந்து நம்ம கன்சிஸ்டன்சி பிளான்க்குள்ள கொண்டு வரலாம். ரெகுலரா அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். தொடர்ந்து அவங்களும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண வைக்கலாம். அடுத்தது அப்சர்வேஷன் ரிச், அப்ளிகபிலிட்டி புவர். இந்த மாதிரி மக்களை வந்து கிளப்ஸுக்குள்ள கொண்டு வரலாம். கிளப்ஸ்னாக்கா நம்ம டைமண்ட் கிளப் இருக்கு, சூப்பர் டைமண்ட், ஸ்டார் டைமண்ட், கிரவுன் கிளப், இந்த மாதிரி கிளப்ஸுக்குள்ள கொண்டு வரலாம் அவங்கள. அடுத்தது பயன்பாட்டு திறன் வந்து அதிகமா இருக்கும், அப்சர்வேஷன் புவரா இருக்கும். இவங்களை வந்து ப்ரமோட் பண்ணி சேல்ஸ்குள்ள கொண்டு வரலாம். அவங்கள வந்து சேல்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம், ப்ரமோட் பண்ணலாம் அவங்கள. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கொண்டு வரலாம். 4வது அப்சர்வேஷன் ரிச்சா இருக்கும், பயன்பாட்டு திறன் வந்து அதுவும் ரொம்ப ரிச்சா இருக்கும். இவங்க வந்து லீடர்ஸா மாறுறதுக்கும் இவங்களை அச்சீவ் பண்ணி அவங்களை எலிஜிபிலிட்டி கொண்டு வர்றதுக்கும் அவங்களை பயன்படுத்திக்கலாம். இது வந்து மேஜரா சொன்னீங்க. பட் இது எல்லாத்த விட நம்ம ஒரு குட் லீடரா இருக்கணும். அடுத்தது நம்ம வந்து ஐ எம் த பெஸ்ட் அப்படின்ட்டு எவ்ரி டைம் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். வெளியில எங்க சேல்ஸ்க்கு போனாலும் இந்த ட்ரெஸ் கோட் ரொம்ப பெஸ்டா இருக்கணும், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். ஐ எம் த பெஸ்ட் அப்படின்ற வார்த்தை நம்ம எப்பொழுதுமே நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய யூசேஜா இருக்கும். இதை தவிர நான் நேற்று அப்சர்வ் பண்ணது, ஒரு நாளைக்கு அந்த 24 மணி நேரத்தை நம்ம சரியான ஒரு திட்டமிடுதல் பண்ணும்பொழுது ஓவரால் டெவலப்மெண்ட் நிச்சயமா வரும் அப்படின்றது நான் நேற்று ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் த பெஸ்ட் இந்த வார்த்தையை நான் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார் நேற்று. இது ஒரு பெரிய எனர்ஜியே கொடுக்குது அந்த ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது. தேங்க்யூ வெரி மச் சார். சூப்பர், நல்ல கை தட்டுங்க மகேஸ்வரி மேடத்துக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், அருமை. மாதிரி யாராச்சும் இன்னொரு ஆள் சொல்ல முடியுமா? நேற்றுக்கு நீங்க என்ன படிச்சீங்க? எழுதி வச்சிருந்தா பார்த்து படிக்கலாம், இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைன்னா தூரத்து சொந்தக்காரர் யாராச்சும் இருந்தாலும் கேட்டுக்கலாம். சரியா? அப்படி ஏதாச்சும் கேட்டு கூட சொல்லலாம், இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கூட சொல்லலாம். இருக்கா? நம்ம என்ன கோடீஸ்வரர் நிகழ்ச்சியை நடத்துறோம்? சரி, நீங்க தயவு செய்து நான் என்னங்கிறேன், நம்ம சொல்றதை நீங்க அப்சர்வ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்க கவனிக்காமல் இருக்கும் பட்சத்துல நான் சொல்றது வேஸ்டா போயிடும். என்ன அப்படின்னு கேட்டா, நேற்றைய கூட்டம் வந்து உள்ளபடியே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன்.
இன்னைக்கு நான் சொல்ல வர வேண்டியது, தயவு செய்து நேற்று கேட்டது வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து திருப்பி எனக்கு ப்ரொடக்டிவிட்டியா கொண்டு வந்துருக்கீங்க. நேற்று சசிரேகா மேடம் சொன்னாங்க, நம்ம மனோகர் சார் சொன்னார். மனோகர் சாருக்கு மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாயிடுச்சு. என்னன்னு கேட்டா, அவர் வந்து சீக்கிரம் அப்சர்வேஷன் பண்றாரு, சீக்கிரமா என்ன செய்யறாரு, அதை வந்து செயல்பாடு ஆக்குறாரு. பயன்பாட்டு திறன் அவருக்கு ஜாஸ்தி இருக்கு. என்னன்னு கேட்டா, உடனே வாங்க சார்னு பொட்டலம் போட்டு உடனே மழையில் நனைஞ்சிட்டு, அந்த அன்னைக்கு மழை எனக்கும் தெரியாது, மகாவுக்கும் தெரியாது. ஆனா மழையில் நனைஞ்சிட்டே போய் நாங்க பார்த்தோம் பாருங்க. அப்புறமா அவங்களுக்கு அது வந்து தைரியம் வந்துருச்சு. எனக்கு இருக்கிற இதெல்லாம் என்னன்னா, அதுக்கப்புறம் அதை ஏன் அவங்க விட்டுட்டாங்கன்னு தெரியல. அதை செயினா பண்ணணும் இல்லை, நாம ஒரு இடத்துல பண்றோம், நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். நேரம் ஒரு 10 இடங்கள்ல பண்ணிருக்க வேண்டாம். அது எனக்கு அவங்க கிட்ட சரியான போய் ரீச் ஆகலுங்கிற ஒரு இது இருக்கு. அந்த வகையில வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நீங்க தயவு செய்து அது எல்லாத்தையும் எழுதிக்கிடுங்க. நான் சொல்ல எழுதிக்கிட்டா மட்டும்தான் உங்களால இதை திருப்பி பார்த்தா போதும். உங்களுக்கு பெரிய அளவுல என்ன ஆகுது, பெரிய அளவுல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பிசினஸ்ல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டா, ரிசல்ட் தான் முக்கியம். அதுக்கு வந்து நம்ம லேர்னிங் சரியா இல்லைன்னா நம்ம போய் டீச்சிங் பண்ண முடியாது. டீச்சிங் சரியா இல்லைன்னா நமக்கு வந்து மார்க் விழுவாது. அல்லாவிட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஏர்னிங் கிடைக்காம போயிடும். அதனால நமக்கு வந்து முதல் பாயிண்ட் நம்ம சொன்னது என்ன கேட்டோம், ஃபர்ஸ்ட் பேசிக்ல யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட். அண்ட் ப்ரொமோட்னா ப்ரொமோட் 100% தான் அர்த்தம். இப்போ 100% நம்ம ப்ரொமோட் யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் 100% யூஸ் பண்ணல. சிலர் வந்து நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துட்டு ப்ரோடைட் சாப்பிடுறது இல்லை. சிலர் வந்து ப்ரோடைட் சாப்பிட்டு நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கிறது இல்லை. ஏன்னா புரோட்டீனுங்கிறது இது எல்லாமே புரோட்டீன் தான். பாருங்க, என்னுடைய கண்ணு புரோட்டீன், என்னுடைய முடி புரோட்டீன், சதை, அப்புறம் தோல், பல்லு, எலும்பு எல்லாம் புரோட்டீனால ஆனதா. இந்த செங்கல் இது வந்து செங்கல்ல கட்டின செவருன்னு வச்சுங்களேன். இது இந்த செங்கல் எதுல இருக்குன்னு கேட்டா புரோட்டீன் ஆனது. செங்கல் வந்து எதுல செய்யறாங்க, மண்ணுல. இந்த செங்கல் புரோட்டீன். அந்த புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. அந்த புரோட்டீன் எவ்வளவு தேவைன்னு கேட்டா ரொட்டீனா தேவை, டெய்லி தேவை. ஒரு கிலோ எடைக்கு 1 கிராம் புரோட்டீன் நம்ம உடம்புல இருந்தா மட்டும்தான் சிதையாம இருக்கு. நம்முடைய சதை வந்து சிதையக்கூடாது. இப்ப என்ன பவுடர் அடிச்சாலும் சரி, என்ன மேக்கப் பண்ணாலும் சரி, நம்முடைய இந்த வந்து சதை இருக்குல்லைங்க, இந்த புரோட்டீன் அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன செய்ய முடியாது, நீங்க உடையுது, சதை உடையுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய முடியாது, அது மறுபடியும் கட்டி எழுப்புறது கஷ்டம். அப்ப உடையாம பாத்துக்கோ. உடையாம சரீரத்துல சதை உடையக்கூடாது. நம்முடைய இந்த சதை திசுக்கு இந்த இது வந்து மசில்ஸ் வந்து உடையாம பார்த்துக்கணும். அதுக்கு புரோட்டீன் அவசியம். அதனால 100% நியூட்ரிசார்ஜ் 100%, குட் டாட் 100%, கீசோல் 100%. அப்புறம் என்னது, நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா, கீசோலை பூரா போய் வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்ல, கீசோல்ல நமக்கு என்ன யூசேஜ் 100%. அதே மாதிரி 100% எஃப்எம்சிஜி, 100% நம்முடைய உடுக்கிற துணிமணிகள், கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டுல போத்துற பெட்ஷீட்ல இருந்து விரிக்கிற வந்து பெட்ஷீட் வரைக்கும், போத்துற போர்வை வரைக்கும் எல்லாமே நமக்கு என்னவா இருக்கணும், ஆர்சியமா மாத்திடுவான் மெதுவா தான். அப்ப நம்ம 100% யூசேஜா வீட்டுல பார்த்தா 100% ஆர்சியம் இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு படி தாண்டி இருக்கோம். அப்பதான் ஒரு படி தாண்டி இருக்கிறோம். 2வது படி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. 2வது படி என்னன்னு கேட்டா, மேக் த லிஸ்ட். அந்த மேக் த லிஸ்ட்ல 2 இருக்கு, எழுதிக்கங்க. மேக் த லிஸ்ட்ல 2 இருக்கு. நான் 2வது படியில நேற்று சொன்ன லிஸ்ட் என்னன்னு கேட்டா, நேற்றுக்கு வந்து நான் உங்களுக்கு எது சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா, ப்ரிப்பரேஷன் டு லிஸ்ட். ஒரு ஆளு லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவரா இருந்தா லிஸ்ட் போடுறதுக்கு தகுதி, லிஸ்ட் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. லிஸ்ட் போடுறதுக்கு என்ன தகுதி வேணும்னு கேட்டா, அவர் வந்து ப்ரொஃபஷனலா மாறணும். அது யாருமே சொல்லல. ஒரு ப்ரொஃபஷனல்னா ஒரு தொழிலா எடுக்கணும். ஆர்சிஎம் தொழிலா எடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா மட்டும்தான், அவர் அந்த குவாலிட்டி லீடரா மாறினா மட்டும்தான், குவாலிட்டி டீமை கண்டுபிடிச்சா மட்டும்தான், அவங்க குவாலிட்டியை வந்து பிரிச்சறிய தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கே நம்ம போக முடியும். நேற்றுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்தேன் நான். அதுல வந்து உங்களுக்கு 4 டைப்பான ஜனங்களை கண்டுபிடிக்கணும். அதுல அந்த 4 டைப்பை எதுல பொருத்த வேணும், அதை எப்படி பிரிச்சு வைக்கிறது, நெல்லை தனியா, அப்புறம் என்னது பதற தனியா, அது மாதிரி நம்ம பிரிக்கிறது எப்படி அப்படின்னு நேற்று சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு அந்த லிஸ்ட்ங்கிறத நீங்க எழுதிங்க, மேக் த லிஸ்ட். அந்த மேக் த லிஸ்ட்ல 2 இருக்கு. ஒன்னு வந்து நேம், ஒன்னு நேம் லிஸ்ட். நேம் லிஸ்ட்
ரெண்டாவது ட்ரீம் லிஸ்ட். சார் என்ன சார் நேம் லிஸ்ட் ஒன்று, ட்ரீம் லிஸ்ட் ஒன்னா? இல்ல ட்ரீம் நேம் லிஸ்டா? இல்ல, ஒன்னு நேம் லிஸ்ட், ரெண்டாவது ட்ரீம் லிஸ்ட். இந்த 2 லிஸ்ட் நம்ம கிட்ட இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம வந்து டீமை வந்து பெருசாக்க முடியாது, டீமை குவாலிட்டியா மாற்ற முடியாது, டீம்ல இருந்து நம்ம ரிசல்ட் எடுக்க முடியாது. அப்போ நேம் லிஸ்ட்னா என்ன சார்? நேம் லிஸ்ட்ங்கிறது யாரை வேணாலும் அதில் எழுதிக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்க பேர் பூரா எழுதலாம். நம்ம பார்த்தது, பேசுனது, நமக்கு வந்து யாரெல்லாம் தெரியுமோ தெரிஞ்சவங்க பேர் பூரா எழுதிக்கலாம். நோன் பர்சன் அத்தனை பேர், நோன் வெல் நோன் எல்லாமே வந்து நேம் லிஸ்ட்ல வந்துடும். சரி, ட்ரீம் லிஸ்ட்ல யார் சார் வருவாங்க அப்படின்னு கேட்டா, ஒர்க்கர்ஸ். யாரு? யாரெல்லாம் வேலை செய்வாங்க அவங்க தான் ட்ரீம் லிஸ்ட். இப்போ நேம் லிஸ்ட்டுக்கு ட்ரீம் லிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ட்ரீம் லிஸ்ட்ல நீங்க எல்லாமே மணிமணியா இருக்கு. காரணம் என்னன்னா பூரா வேலைக்காரங்களா இருப்பாங்க. யாரெல்லாம் வேலைக்காரங்க? இப்போ பேர்லெஸ்ன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. பேர்லெஸ்ல வேலை செஞ்சு ஒரு ஆள் உங்களுக்கு கிடைச்சிட்டான்னு வைங்களேன், அவர் மாதிரி வேலை செய்ய யாருனாலும் முடியாது. பேர்லெஸ்ல வேலை செஞ்சு ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு கிடைச்சாருன்னா அவர் மாதிரி வேற எங்க யாரும் செய்ய முடியாது. முடிஞ்சா பேர்லெஸ்ல யாராரு இருந்தா அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய நெட்வொர்க்ல நீங்க இருந்தது மெய்யானா அதுல உங்களோட வேலை செஞ்சவங்க யாரு, அவங்களுக்கு மீண்டும் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம், ஏற்கனவே பழகணுங்க, அவங்களுக்கு மீண்டும் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ட்ரீம் லிஸ்ட்ல இதெல்லாம் வரும். நேம் லிஸ்ட்ல நீங்க எதை யாரை வேணாலும் எழுதிட்டு போங்க. அதுல வந்து எத்தனை பேர் வந்து நமக்கு தேடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நேம் லிஸ்ட்ல எத்தனை பேர் தேடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர், யாரெல்லாம் வந்து பூவர் அண்ட் பூவர், யாரெல்லாம் வந்து ரிச் அண்ட் பூவர், யாரெல்லாம் பூவர் அண்ட் ரிச், யாரெல்லாம் ரிச் டு ரிச், இது வந்து உங்களுக்கு அதுல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் லிஸ்ட்லயும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரீம் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிச் டு ரிச்ங்கிற மாதிரி தான் இருக்கு, எல்லாமே எல்லாம் மணிமணியா இருக்கு. அப்ப ட்ரீம் லிஸ்ட் நமக்கு எதுக்கு தேவை, நேம் லிஸ்ட் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டா, நேம் லிஸ்ட்ல நம்ம கொஞ்சம் பிவி இன்க்ரீசிங் பண்ணிக்கலாம், டீம் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்ப நமக்கு வந்து நிறைய பேர் நம்ம டீம்ல இருக்கணும்னா நேம் லிஸ்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா நிறைய பேர் வேலை பார்க்கணும் நம்ம கூட இருந்து அப்படின்னா ட்ரீம் லிஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒரே ஆளு எல்லாமே பண்ண முடியுமா சார்? எல்லாரும் தான். சரி, இந்த லிஸ்ட் எல்லாம் எந்த இடத்துல சார் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்? இப்ப என்கிட்ட 100 பேர் நான் எழுதிட்டேன் சார், எல்லாமே என்னுடைய ட்ரீம் லிஸ்ட் தான். நான் எந்த இடத்துல போய் அதை ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு தேவை. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன 2 லெக்க ஃபோக்கஸ் பண்ணா போதும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் இன்னைக்கு அதை சொல்லத்தான் போறேன். ஏன் 2 லெக்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா, 2 லெக்கும் தானே ஆப்ரேட் ஆன பிற்பாடு தான் இன்னொரு லெக்குக்கே போகணும். இன்னொரு லெக்குக்கு போகலினாலும் பிரச்சனை. 2 லெக்கில் தான் டைமண்ட் அடிச்சிருக்காரு சுந்தர்வாஜ், 2 லெக்கில் தான் சப்பையர் அடிச்சிருக்கிறார் மூர்த்தி சார், 2 லெக்கில் தான் வந்து நான் எமரால்டு அடிச்சிருக்கிறேன். அதனால 2 லெக்கு போதும், அதுக்கு மேல நம்ம ப்ரொமோட் பண்ணுவாங்க அவசியம். ஏன்னா அது வந்து செதறும், டீம் வந்து உடையும். அதனால அது மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிட்டு விட்டுறலாம். அப்ப 2 லெக்ல நீங்க 2 நபர்கள் வந்து உட்கார வரைக்கும் உங்களுக்கு கீழே 2 சரியான நபர்கள். இப்ப நீங்க போட்டீங்க நேம் லிஸ்ட்லயே ஆளு வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க உங்களுக்கு கீழே. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, 1 by 1 தான் பண்றீங்க. எது, ஏல 1 போட்டு பில 1 பில உங்களுக்கு வந்து 2 பேர் தேவைங்களா? நான் வந்து சிங்கிள் மேனுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏல ஒரு ஆளை போட்டீங்க, பில ஒரு ஆளை போட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த ஏவிலையும் பியில இருக்கிற ஆளு யாராச்சும் பாருங்க ரிச்ல இருக்காங்களா? ரிச்ல இருந்தா அந்த பக்கம் நீங்க போக வேண்டியதில்லை. பியில ஒருவேளை ரிச் வர்றது கொஞ்சம் லேட் ஆனா நீங்க அப்படியே டெப்த்ல பியில போயிட்டே இருக்க வேண்டியதா. எந்த இடத்துல ரிச் வந்து நிக்குதோ அது வரைக்கும் உங்க லிஸ்ட் பயன்படும். உங்க லிஸ்ட்டுக்கு எது வரைக்கும் வேலை, ரிச் அண்ட் ரிச் கண்டுபிடிக்க வரைக்கும் ஒரு வேலை, உங்க வேலை அவ்வளவுதான். ஏழு எந்த இடத்துல ரிச் அண்ட் ரிச் வந்து நிக்கிறாங்க 1 by 1. அப்ப மீதி எல்லாம் யாரு சார்? மீதி எல்லாம் என்னது, பூவர், அப்புறம் வந்து ரிச் பூவர் ரிச், இந்த மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம எதுக்கு பொறுத்தோமோ அதுக்கு பொறுத்திக்கலாம். அப்போ இந்த ரிச் டு ரிச் யாருன்னு கேட்டா அவங்க தான் லீடர்ஸ். அந்த யாரு வந்து சேர வரைக்கும் நீங்க உங்க லிஸ்ட் பயன்படும். சார் 100 பேர் போட்டேன் சார், ஒரு 20 பேர்லயே எனக்கு 2 ஆள் கிடைச்சிட்டாங்க சார். அப்ப அதோட அந்த 80 நிறுத்தி வைங்க. அந்த 80 தொடவே வேண்டாம், அந்த 80 நீங்க டச் பண்ணவே வேண்டாம். நீங்க 100 கூட ஒரே டைம்ல போடணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு 2 சரியான நபர்கள் கிடைச்சாச்சு, ரைட் பர்சன்ஸ் 2 பேர் கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வேலையை அவங்கள கொண்டு செய்யணும். நாமளே அவங்களுக்கு கீழே ஒரு டீமை கொடுக்க கூடாது. நாமளே கொடுக்க போனா ரிச் அண்ட் ரிச் வந்தாச்சு, 2 லீடர் கிடைச்சாச்சு. அந்த லீடர்கள் மூலமா டீமை டெவலப் பண்ணணும், அவங்க மூலமா தான் பண்ணணும். அவங்க கிட்ட நம்ம லிஸ்ட் வாங்கணும், அவங்களுக்கு நாம என்ன செஞ்சோமோ அதை பழக்கணும். எல்லாருக்கும் பழக்க முடியாது. நான் டைமிங் மட்டும் பண்ணிக்கிறேன் சார், பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் சார், இல்லைன்னா நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், நான் கன்சிஸ்டன்சி மட்டும் பண்ணிக்கிறேன் சார்
அவங்கள நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்ககிட்ட போய் லிஸ்ட் கேட்கறது வேஸ்ட். லிஸ்ட்டும் போட மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வேணுங்கிறது வாங்கிக்கிற அவ்வளவுதான். எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை. எது நெட்வொர்க் பண்ணவள இஷ்டம் இல்லை, டீம் டெவலப்மெண்ட் இஷ்டம் இல்லை, நான் பின்னெல்லாம் அடிக்கணுங்கிற இஷ்டம் இல்லை. அவங்களையெல்லாம் நீங்க விட்டுற வேண்டியது. அப்ப இந்த ரிச் அண்ட் ரிச் 2 பேர் கிடைச்சாங்க இல்லையா? பாத்தீங்கன்னா இதுல 20 பேர்த்துக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்திருப்பாரு, அதுல 30 பேர்த்துக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்து சேருவார். யாராச்சும் ஒரு ஆள் வர வரைக்கும் டீம் தொங்க போட்டு இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா பண்ணணும். அப்ப அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100க்கு 3 பேர்த்துக்கு மட்டும் தான் நெட்வொர்க் தெரியும். 100க்கு 3 பேர்த்துக்கு தான் நெட்வொர்க் தெரியும். 100 பேரை செலக்ட் பண்ணா நீங்க 3 சரியான லீடர்கள் எடுக்க முடியும். அப்படியானா நீங்க அந்த 3 சரியான லீடர் உங்களுக்கு இந்த பக்கம் 20, அந்த பக்கம் ஒரு 30, 50ல கிடைச்சிட்டா நீங்க லக்கி. அந்த 2 சரியான லீடர்களின் மூலமாக நீங்க வந்து என்ன செய்யணும்? டீமை டெவலப். அவரு அதே தான் பண்ணணும். எது புவர் அண்ட் புவர், அப்புறம் ரிச் அண்ட் புவர், அப்புறம் புவர் அண்ட் ரிச், ரிச் அண்ட் ரிச். இதை அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அவரு அந்த மாதிரி ஆட்களை லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டுட்டு வரணும். அவருடைய லிஸ்ட் எதோட நிக்கணும்னா ரைட் பர்சன்ஸ் 2 பேர் வர வரைக்கும் அவருடைய லிஸ்ட் கண்டினியூ ஆகணும். அது 1 வாரமா இருக்கலாம், 10 நாளா இருக்கலாம். ஆனா 1 வாரம் 10 நாள் அது முடியணும். அதுக்கப்புறமா அவர் ஒரு ஆளை தேடிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், அவரும் புவர் டு புவர் தான். அவர்னால ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னு கேட்டா அவர் வந்து நல்ல நல்ல வந்து அப்சர்வேஷன் இருந்து நல்ல வந்து என்ன இருந்துச்சு, அப்ளிகபிலிட்டி இருந்துச்சு. ஆனா அவர் என்ன செய்யல, ஸ்பீடு இல்லை, அவர்கிட்ட ஸ்பீட் அப் இல்லை. அவர் விட்டுற வேண்டியது நம்ம. புரிஞ்சாச்சா? டூப்ளிகேஷன் அவருக்கு தெரியல, டூப்ளிகேஷனுக்கு அவர் தயாரா இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்க கூடாது, உங்க அப்ளைன்ல இருந்து ஒரு டீம் வாங்கி உங்களுக்கு கீழே போட சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்க டீம்ல எந்த இடத்துல நீங்க சொல்லி கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்க உங்களுக்கு கீழே நான் ஒரு டீம் தர்றேன்னு நீங்க எந்த இடத்துல சொன்னாலும் சரி, அந்த டீம் வழங்காது. எழுதி வச்சுக்கணும். சாபம் கொடுக்கல, உண்மையால அது வழங்காது. என்ன காரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டீமு அவங்களே உருவாக்குற டீம் அவங்களோட நேசமா வந்துட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு 2 நபர்களை பிடிக்க வரைக்கும் ஒரு 10, 20 பேர் போட்டே போனா அந்த 20 பேர் உங்களோட கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு கீழே உங்க அப்ளைன் ஒரு டீம் கொடுத்தாருன்னா அந்த டீம் உங்க அப்ளைனோட தான் கான்டாக்ட்ல இருப்பாங்க, உங்களோட கான்டாக்ட்ல வரமாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த உங்க அப்ளைன் என்ன பண்ணுவாரு, இந்த டீம்ல உள்ளவங்களை என்ன நீங்க என்ன வளரலன்னு போன் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாருங்க நீங்க யாரு கீழே எங்களை போட்டீங்க, அவர் சரியில்லை, இந்த பிரச்சனையை தீர்க்கவே உங்களுக்கு நேரம் பத்தாது. இந்த டீம் வந்து என்ன ஆகாது, நெகராது. அது அந்த இடத்துல பஞ்சராகி நிக்கி. நம்ம டீம் பஞ்சர் ஆகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. புரிஞ்சாச்சா? ஏன் அப்படின்னு கேட்டா நம்முடைய டீமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபரும் முக்கியமானவர் தான். ரவி சார் சொல்லுவார் அடிக்கடி, ஒரு பியூ பண்ற ஒரு ஆள் கூட நமக்கு முக்கியமானவர் தான். அந்த முக்கியமான நபர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்காரத்தை கொண்டு நம்ம வெறுமனா விட்டு வைக்கக்கூடாது. ஐடல், ஒரு ஆள் கூட ஐடலா இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி வந்து பஞ்சராயி நின்று போச்சுன்னா அந்த இடத்துல டீம் நகராது. அப்புறம் அங்கேயே தான் சுத்திட்டு இருக்காது. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாடு செக்கில பூட்டிட்டீங்கன்னா அது என்ன செய்யும், வெடியா வெடியா அந்த அந்த ரவுண்டியே சுத்திட்டு இருக்கும். அது மாடு அது ஒருவேளை அந்த மாடு வெடியா வெடியா நடந்துகிட்டு தான் இருக்கும், ஆனா அந்த ரவுண்ட் விட்டு வெளியே போகாது. அது என்ன ஆகும், நேரா நடந்திருந்தா அது இங்கிருந்து ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூரே போயிருக்கு. ஆனா அந்த மாடு நேரா நடக்கல, அது செக்கு மாடு சுத்திக்கிட்டே இருக்குது. அது நீங்க எங்க விட்டீங்களோ அந்த இடத்துலயே தான் அந்த டீம் இருக்குது, அதை விட்டு அது நகரவே நகராது. ஸோ நம்முடைய டீம்ல வந்து என்ன இல்லை, குரோத் இல்லை. குரோத் இல்லாத டீமுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா அது ஐடல் டீம். எந்த இடத்துல ஐடல் ஆச்சு, நான் பண்ணணும் தப்புல ஐடல் ஆச்சு. நான் உனக்கு கீழே ஒரு டீம் கொடுக்குறேன், அது மாதிரி ஒரு தப்பு நீங்க பண்ணவே கூடாது. இல்லைன்னா உங்க அப்ளைன் வந்து நீங்க வந்து டீமை கொடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு கீழே நீங்க போட்டீங்க, இன்னாரு கீழே போட்டீங்க, அவர் எனக்கு ஒண்ணும் பண்ணல, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்ப இந்த மாதிரி ஒரு டீமை நம்ம விரும்பக்கூடாது. நமக்கு அது அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம ரிச் அண்ட் ரிச் ஆட்களை நம்மளே செலக்ட் பண்ணணும், நம்மளே டீம் கொண்டு போகணும். அந்த 2 பேர் சரியான நபர் வந்தா நீங்க அவங்களுக்கு படிப்பாட்டம் என்னது, நீ தான் உன் டீமை கொண்டு போகணும், நீ தான் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி ஆட்களை வைக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த டீம் அப்படியே ஒரு நல்ல உயிரோட்டமா இருக்கு. ஒருத்தர் நல்ல சும்மா அழகா வந்து என்ன குறை சொல்லாம, இவர் எங்க லீடரு, இந்த அம்மா எங்க லீடரு, இவங்க எங்க லீடர்னு அழகா பேசிட்டு போவாங்க. அதை விட்டுட்டு இந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சு, இந்த பைபாஸ் இல்லைன்னா பில்லோவர்னா என்ன அர்த்தம், இது சரியில்லை, இந்த அம்மா சரியில்லை, அப்ப வேலையா செய்யல, நானே ஒரு டீமை கொடுத்து கொண்டுட்டு போறேன் அப்படின்னு கொண்டுட்டு போனா வேலை செய்யற ஒரு ஆளுக்கு கீழே எக்காரணத்து கொண்டு நீங்க ஒரு டீம் கொடுக்க கூடாது.
ஐடியல் டீமுக்கு கீழே நீங்க கொண்டுட்டு போய் ஒரு சரியான நபரை உருவாக்கி நீங்க கொண்டு போயிடலாம். ஆனா ஒரு டீம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்களை இயக்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும். எக்காரணத்து கொண்டு நாம ஒரு டீம் எடுத்துட்டு போக கூடாது. நாம ஒரு டீம் எடுத்துட்டு போய் நாம அவங்களுக்கு கீழே பண்றதா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? இவங்க ஸ்லோவா இருக்கிறாங்க, எனக்கு வேகமா வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா ஃபிட் பண்ணி கொண்டு வரலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது, இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துக்க கூடாது. நீ தான் இவங்களை கொண்டு போகணும், உனக்கு கீழே தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு தேவை, நீங்க டீமை பில்டு பண்றீங்க. அப்ப நீங்க ரெஸ்பான்ஸ் எடுத்து கொண்டுட்டு போகணும். ஒருவேளை அவங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ணுனா நீங்க தாராளமா சேர்த்து கொண்டு வரலாம். இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா நீங்க தான் ரெஸ்பான்ஸ் எடுத்து கொண்டு வரணும். காரணம், அவங்களுக்கு அவங்கள தெரியாது. 2வது, அவங்க எந்த காலத்திலயும் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் நிக்க மாட்டாங்க. 3வது என்னன்னு கேட்டா, ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆயிடும். இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல தப்பா புரிஞ்சிருவாங்க. இதெல்லாம் நடந்துடும். ஆகையினால ஒரு சரியான டீம், குவாலிட்டி டீம் உருவாக்குறதுக்காக நம்ம போனோம். நாம எடுத்துக்கிட்ட நேம் லிஸ்ட் நம்முடைய லிஸ்ட் அதிகப்படியா ஒரு சரியான நபர் கிடைச்சாச்சு. அதுக்கு மேல நம்ம ஒரு ஆளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகவே கூடாது. ஏன்னு கேட்டா, டீம்ல நம்ம ஒரு ஆரோக்கியமான டீம் உருவாக்குறதுக்கு அது ஆரம்பமே அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க டைமண்ட் வரைக்கும் பிரச்சனை இல்லாம போகலாம். இல்லைன்னா நீங்க வாழ்நாள் முழுக்க பிரச்சனை தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ண முடியாது? டீமை டெவலப் பண்ண முடியாது. அப்படி ஆயிடும். அதே மாதிரி ஒரு 10 நபர்களை வித்தின் த ஒரு 10 டேஸ்ல உங்களால முடிஞ்சா ரிச் அண்ட் ரீச் ஒரு 10 பேர்த்த உங்களால செலக்ட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் 10 டேல 10 நபர்கள் யாரு சார்? இறங்கின வேகத்துல அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு 10 ஜாயினிங் கொடுத்துருப்பாங்க. இறங்கின வேகத்துல ஒரு டைமண்ட் கிளப் பண்ணியிருப்பாங்க. கூட வந்தவங்கள ஒரு 4 பேர்த்தையாவது டைமண்ட் கிளப் பண்ண வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் ரைட் பர்சன்ஸ். இது மாதிரி ஒரு ரைட் பர்சன்ஸ் ஒரு 10 பேர்த்த உங்களால ஒரு வித்தின் 10 டேஸ் 1 to 10 கண்டுபிடிக்க முடிஞ்சா அந்த 10 நபர்கள் தான் உங்களுடைய நீங்க இயக்க வேண்டிய நபர்கள். அந்த 10 நபர்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? நீங்க கண்டுபிடிச்ச 10 நபர்களுக்கும் நீங்க என்ன கொடுக்கணும்னா, இந்த மாசம் உங்களுக்கு கீழே நீங்க என்ன செய்யணும்? ஒரு புதிய பிகினரை உருவாக்குங்க. பிகினருக்கு எவ்வளவு சார்? பிகினருக்கு எவ்வளவு பிவி? ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகினர் ஷேர் பண்ணலையா? யார் பண்றீங்க? போடுங்க. யார் சொல்றீங்களா? சொல்லுங்க மனோகர் சார். மனோகர் சார் வாங்க, வெல்கம். 20,000. 20,000. எப்படி இந்த பக்கம் எவ்வளவு, அந்த பக்கம் எவ்வளவு? யூஎன்பி எவ்வளவு? யூஎன்பி 5,000. பேலன்ஸ் வந்து ஏ சைடு. வெரி நைஸ். நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. இந்த 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 10 பேர்த்துக்கும் நீங்க ஒரு 20,000 உங்களுக்கு வந்து நீங்க ஒரு டார்கெட் கொடுக்கணும். அந்த டார்கெட் வந்து எவ்வளவு நாள்னு கேட்டா, முதல் 10 நாள்ல டீம் உருவாக்கிட்டீங்க. அடுத்த 10 நாள்ல அவங்க 2 பேர்த்துக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு இந்த ஒரு சின்ன ஒரு பிகினர் மட்டும் உருவாக்குங்க. நீங்க ஒரு 10 நாளைக்குள்ள உங்க டீம்ல ஒரு பிகினர் உருவாக்குங்க. கட் ஆஃப் வரைக்கும் விடக்கூடாது. 10 நாளுக்குள்ள ஒரு பிகினர் உருவாக்குங்க. அப்ப அவங்களுக்கு பிகினர் உருவாக்குறது எப்படின்னு படிப்பாட்டுங்க. அந்த 10 பேருக்கு மட்டும் படிப்பாட்டுங்க. மீதி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு போகணும். குவாலிட்டி டீம் உருவாக்கணும். குவாலிட்டி ஆட்களோட பேசினா போதும். அப்ப அந்த 10 பேர்த்துக்கு நீங்க எப்படி பிகினர் உருவாக்கணும், அதுக்கு என்ன 4 டைமண்ட் கிளப்பர்கள் உருவாக்கினா முடிஞ்சது, அல்லது 4 5000 கன்சிஸ்டன்சிகளை உருவாக்கணும். 10ஆம் தேதியோட டைமண்ட் கிளப் முடிஞ்சுது. அப்ப நம்ம என்ன செய்யறது? நம்ம கொடுக்குற டார்கெட் 10 தாண்டிடுச்சு. இப்ப நம்ம என்ன சொல்லி கொடுக்கல? ஒரு உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் 5000 கன்சிஸ்டன்சி நீங்க பிடிங்க, பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். 5000மோ 10,000மோ நம்ம பண்ண சொன்னா அவங்க திராணிக்கு தக்க 2 10,000 பண்ணாலும் சரி, 4 5000 பண்ணாலும் சரி, அல்லது 8 2500 பண்ணாலும் சரி, நீங்க இது மாதிரி எது பண்ணாலும் உங்களுக்கு கீழே ஒரு பிகினர் வந்துருவாரு. சொல்லி கொடுத்து அவங்கள வந்து என்ன செய்யலாம்? அதற்கான இயக்கத்தை அவங்களுக்கு நம்ம இயக்கணும். அவங்களுக்கு எப்படி சார் இயக்கிறது? டெய்லி காலையில அவங்களோட நீங்க கான்டாக்ட்ல இருக்கணும். டெய்லி காலையில அவங்களோட நீங்க கான்டாக்ட்ல இருக்கணும். அவங்க கிட்ட நீங்க வந்து யாரெல்லாம் வந்து டைமண்ட் கிளப் பண்றாங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் வந்து 2500 5000 யாரெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சில பெரிய லெவலில் பண்றாங்க, அதுக்கு நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கிறீங்க? அதுக்கு நீங்க நான் சொல்லி கொடுத்த ஒர்க்கை நீங்க பண்ணிட்டீங்களா? நீங்க போய் ஃபீல்டுக்கு போனீங்களா? இல்லைன்னா வந்து யாரையாச்சும் பர்ச்சேஸ் பண்ண வச்சிங்களா? இல்லை நீங்க ரீட்டைல் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க சார்? நீங்க ஒரு சிலர் நான் செல்ஃப்லேயே 20,000 அடிச்சு வரேன் சார், அப்படி கூட நீங்க அலோவ் பண்ணல, தப்பு இல்லை. அது அவங்களுடைய ஸ்கில்லு பெருசா இருந்தா அவங்க பண்ணலாம். ஆனா அடுத்த மாசம் அவர் செல்ஃப்லேயே 40 அடிக்க முடியாது.
ஆனா ஃபர்ஸ்ட் மந்த் அடிக்கலாம். அப்ப அவர் டார்கெட்டை வந்து என்ன செய்யறாரு, அவருடைய டார்கெட்டை அவர் இழக்கிறார். எந்த ஒரு லீடர் தனக்கு கீழே டார்கெட்டை வந்து தானே பண்றேன்னு சொல்றாரோ அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேல தாண்ட மாட்டார். ஏன்னு கேட்டா செல்ஃப்ல ஒன்னு 2 டைம் செய்யலாம், அவ்வளவுதான். மீதி டார்கெட்டை பூரா நம்ம என்ன செய்யணும், டீம் பண்ணி தான் கொண்டு போவோம். நமக்கு டீம் உருவாக்கி கொண்டு போறதா ஆரோக்கியமா வரும். நமக்கு டென்ஷன் இல்லாம 10 பேர்த்திட்ட பேசுறது ஒரு மேட்டர். இப்போ அந்த பிகினர் இந்த மாசம் அந்த 10 பேர் தலைக்கு ஒரு பிகினர் உருவாக்கியாச்சு. என்ன பிவி வரும் உங்களுக்கு கீழே? மனோர் சொல்லுங்க. நீங்க வேற மனோர் சார் நீங்களே சொல்ல வேண்டாம் சார், எல்லாம் உங்களுக்கே சொன்ன மாதிரி இத்தனை லேடிஸ் இருக்கிறாங்க, சொல்லட்டும். 10 பேரு தலைக்கு ஒரு பிகினர் உருவாக்குனாலும் எவ்வளவு டிவி உங்களுக்கு கீழே காட்டும். உங்களுக்கு கீழே நம்ம யோகா மாஸ்டர் தவிர வேற யார் வேணும்னு சொல்லலாம், ஜீவாத்மா கூட சொல்லலாம். 10 பேரு தலைக்கு ஒரு பிகினர் உருவாக்கினால் உங்களுக்கு கீழே எவ்வளவு பிவி காட்டும்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 7 கால்னு சொன்னா தப்பு, 6 கால்னு சொன்னாலும் தப்பு. பதிலும் நான் அதிலே சொல்லிட்டேன். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? யாருமே கவனிக்கலையா? எல்லாம் வீடியோல வாங்க, எல்லாம் வீடியோல வாங்க பிளீஸ். யாருமே கவனிக்கலையாமா? கவனிக்கிறீங்களா? இல்ல மகா சொல்லுங்க. மகாவும் மனோவர் மட்டும் தான் படிக்கிறாங்க, மீதி யாருக்குமே தெரியலையா? 10 பேர் வந்து ஒரு பிகினருக்கு எவ்வளவுன்னு மனோவர் சொல்லிட்டாரு. பிகினருக்கு எவ்வளவு? யூஎன்பி 5, பேலன்ஸ் 15, 20,000 பிவி தான் பிகினர். அதை சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ நீங்க 10 பேர் பிகினர் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? சரி சொல்லிருங்க மகா. சார் கொஞ்சம் மியூட் ஆப்ஷன் கொடுங்க சார். டக்குன்னு யாராச்சும் பேசணும்னு நினைச்சா கூட அது அன்மியூட்டா இருக்கிறதுனால அவங்க ஹேண்ட் ரைஸ். அப்புறம் ஆளாளுக்கு அன்மியூட் ஆகக்கூடாது. நான் மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டா ஆளாளுக்கு அன்மியூட் ஆகக்கூடாது. அப்புறம் ஆளாளுக்கு அன்மியூட் ஆனா நான் மறுபடியும் மியூட் போட்டுவேன். சொல்லுங்க சசிகலா மேடம். அன்மியூட் பண்ணிக்கலாமா? உங்களை மூட்டால இருந்து கட் பண்ணிட்டேன், மறுபடியும் தாச்சா. அன்மியூட் பண்ணிக்கங்க மேடம். பண்ண முடியலையா? அன்மியூட் பண்ண முடியலையா? சார் இப்பதான் சார் அன்மியூட் ஆகுது. ஐயா 2 lakhs சார் 2 லட்சம். பரமாத்மா ஜீவாத்மா நீங்க ஐயோ மூட்டை ஆயிட்டீங்க, கத்திர மூட்டாங்க, வாழ்த்துக்கள். வேற யாரு சொல்லுங்க? ஒருத்தரா நீங்க ஒருத்தரா சொன்னா எனக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கும். சசிகலா சொல்லுங்கம்மா. சார் 5 பேர் சேட் பாக்ஸ்ல போட்டாங்க சார். நமக்கு கீழே 10 பிகினர் வந்தா 2 லட்சம் டிவி. 2 லட்சம். சரி நீங்க மூட்டை ஆயிக்குங்க. சொல்லுங்க விஜயம்மா. அதெல்லாம் சும்மா அன்மியூட்னு வந்தா தொட்டு அன்மியூட் பண்ணிக்க வேண்டியது. சொல்லுங்க மகா. நீங்க அன்மியூட் பண்ண சொல்றீங்க, அவங்க என்னன்னே புரியாம அன்மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. நம்ம போனோம் 2 லட்சம் 5 பேர் போட்டுட்டாங்க சார். 5 பேர் சாட் பாக்ஸ்ல போட்டாங்க சார். சாட் பாக்ஸ்லயே போட்டாங்களா? சரி, நான் சாட் பாக்ஸ் பார்க்காம விட்டு தப்புதான். ரைட். சாட் பாக்ஸ் நான் பார்க்காம விட்டேன். நீங்க எல்லாம் கை தூக்கணும்னு நான் சாட் பாக்ஸ் போகல. சரி, நீங்க போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நான் சந்தோஷப்படுறேன். யாருன்னு சொன்னா சசிகலா போட்டாங்க, மகாலட்சுமி போட்டாங்க, மயில்வேல் சார் போட்டாரு, அப்புறம் வேற யாருங்க? 5 பேர் 3 பேர் தான் போட்டிருக்கீங்க. 3, 4, 5 பேர் போட்டீங்க. சசிரேகா போட்டாங்க. சசிரேகா தப்பா போட்டாங்க. பிகினர்லயே 10 பேர் வந்து தலைக்கு ஒரு பிகினர் உருவாக்குனா எவ்வளவுமா? 1.5 லட்சம் வருமா? 2 லட்சம் தான். அந்த கேள்வி கேட்டீங்கல்ல அப்ப போட்டாங்க சார். பிகினருக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கல்ல அப்ப போட்டாங்க. அதுக்கப்புறமா கேட்ட கேள்விக்கு மறுபடியும் 2 lakhs போட்டாங்க பாருங்க. சரி, மகிழ்ச்சி. அதான் சசிரேகா வந்து தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரில்லியன்ட் ஆச்சே. சரி, மகிழ்ச்சி. ஆல் த பெஸ்ட். எல்லாரும் வந்து சிறப்பா வந்து கவனிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்தது வந்து அந்த 10 பேர்த்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது நீங்க செய்ய வேண்டிய வேலை. டெய்லி அவங்களோட என்னவா இருக்கணும்? நீங்க இந்த டைப்ஸ் 4 டைப்ஸ்ல நீங்க பேசணும். 4 டைப்ஸ்ல நீங்க என்ன செய்யணும்னா டச்ல இருக்கணும். 10 ஆக்ஷன் லீடரோட நீங்க இருக்கணும். அவங்களோட டார்கெட்டை அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணணும்.
மீதி இருக்கிற 3 டைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள அவங்க வாட்ச் பண்றாங்களான்னு பார்க்கணும். என்னது, கன்சிஸ்டன்சி பண்ணிட்டாங்களா, டைமண்ட் கிளப் முடிச்சிட்டாங்களா, அப்புறம் என்னது, சேல்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கிறாங்களா, அதுக்கு ஏதாச்சும் திட்டமிட்டு இருக்காங்களா, ஏதாச்சும் வந்து வீடு சந்திக்கிறாங்களா, டோர் கேன்வாஸ் போறாங்களா, அந்த மாதிரி நீங்க அந்த 10 பேர்த்துக்கும் பிகினர் பின்னு வந்து 10 நாள்ல பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, மீதி 10 நாள்ல இந்த டைப்ஸ் 3 டைப் பேர்களையும் நீங்க என்ன செய்ய வைக்கணும், வாட்ச் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க 3 டைப் இருக்காங்க இல்லையா, புவர், ரிச் புவர், அப்புறம் புவர் ரிச், அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்க கொடுத்த இதை முடிச்சுட்டாங்க. இப்போ நமக்கு தேவை என்ன, இன்னும் கொஞ்சம் பிவி அவங்க சைட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அப்படி எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 3 கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணா, அந்த 3 கன்சிஸ்டன்சில ஒரு 3 பேர் வந்து 1500ல 3 பண்ணலாம், 2500ல ஒரு 4 பேர் பண்ணியிருக்கலாம், 5000ல ஒரு 4 பேர் பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் நாங்கள் அவங்க வாட்ச் பண்ணிட்டு அதை எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்து அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு கீழே வந்திருக்கிற பிகினருக்கு இந்த டார்கெட்டை அவங்க கொடுக்கணும். என்ன டார்கெட்டை, உங்களுக்கு கீழே நீங்க என்ன செய்யணும், ஒரு குவாலிட்டி டீம் உருவாக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் அந்த பிகினர்களை எல்லாத்துக்கும் என்ன டார்கெட்டு, அவங்களுக்கு கீழே கன்சிஸ்டன்சி, அவங்களுக்கு கீழே என்ன கொண்டு வரணும், அவங்களுக்கு கீழே நம்ம வந்து டைமண்ட் கிளப்பர்ஸ், அவங்களுக்கு கீழே பிகினர்ஸ், அது வந்து அவங்களுக்கு அவங்க அந்த 10 பேர் மூலமா டார்கெட் கொடுக்கணும். இப்போ எல்லா இடங்கள்லயும் நம்முடைய டியூட்டி என்னன்னா, இந்த 10 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தா அந்த 10 பேர் ஆப்ரேட் பண்றதோட நம்ம டியூட்டி முடிக்கிறோம். மீதி இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் யார் வாட்ச் பண்ணணும், இந்த 10 பேரே தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க டியூட்டி என்னன்னா, அவங்களுக்கு கீழே ஒரு குவாலிட்டி டீம் வந்து அவங்க ஒரு 10 பேருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டீம் என்னன்னு கேட்டா, ஒரு அற்புதமான ட்ரீம் லிஸ்ட் நேம் லிஸ்ட்லயே ஒரு அருமையான டீம் நம்மளால பில்ட் பண்ணிருக்கணும். அப்போ அது நம்முடைய ட்ரீம் லிஸ்ட் நேம் லிஸ்ட்டோ எந்த இடத்துல மீண்டும் இப்போ நாம 100 பேர் போட்டோம், ஒரு 50 பேர்ல 2 சரியான நபர் வந்துட்டாங்க, மீதி 50 நம்மகிட்ட இருக்குது இல்லையா, அதை நம்ம எப்போ யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த 10ல ஒரு ஆள் என்ன செய்வாரு, திடீர்னு அந்தர்பல்ட்டி அடிச்சு, ஏயா எத்தனை நாளைக்கே உப்பு வித்துக்கிட்டு இருப்ப, நீ எத்தனை நாளைக்கே அந்த மாதிரி சாம்பார் தூள் வித்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆள் நடுவால பூந்து உழப்புனா, அதை கேட்டுட்டு இந்த 10ல ஒரு கால் உடஞ்சதுன்னா அந்த இடத்துல ஃபிட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த மீதி இருக்கிற அந்த 50 பேர்ல ஒரு ஆள் தேவைப்படுவார். அது எதுக்குன்னு கேட்டா ஸ்பேர் வீல், அது எப்போ வேணாலும் அந்த இடத்துல உடஞ்சவான வீல் கிட்ட ஒரு ஆள் ஃபிட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்காக அந்த ஸ்பேர் வீல் வச்சுக்கோணும். அந்த சைட்ல, ஏன்னா நம்ம கூட மேல வைக்க முடியாது, கீழே தான் வைக்க முடியும். அந்த சைட்ல நமக்கு ஒரு ஆள் வந்து விட்டுட்டு போயிட்டாரு, போகும்போது ஒரு 4 பேர் இழுத்துக்கிட்டு போயிட்டாரு, அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு கீழே. சார் நடக்குமா சார், நடக்கும். ஏன்னு கேட்டா, அதாவது மனம் ஒரு குரங்கு, மனசாட்சி உறங்கும் போதுதானே மனக்குரங்கு ஊர் சுற்றுகிறது. மனக்குரங்கு எப்ப சுத்துதுன்னு கேட்டா, மனசாட்சி உறங்கும் போதுதானே மனக்குரங்கு ஊர் சுற்றுகிறது. இந்த குரங்கு கம்மன் இருக்காது. என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு ஆள் வந்து குசலம் வச்சா அடுத்த நிமிஷம் நம்மளை வந்து என்ன செய்யும், பல்ட்டி அடிப்பாங்க. தமிழ்நாட்டுல அது நிறைய நடக்கிறதுனால நீங்க அந்த மீதி வச்சிருக்கிற 50ல ஒரு ஸ்பேர் வீல் ரெடி பண்ணி வச்சுக்கோணும். சரியான நபரை நீங்க கொண்டுட்டு வர வரைக்கும் அந்த சரியான வீல் வர வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், அதுல இருந்து ஒரு 4-5 நபர்களை ஃபிட் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த பேலன்ஸ் ஏற்கனவே 10ல ஒரு ஆள் உடஞ்சு போனா 9 தான் இயங்கிட்டு இருக்கும். அப்ப இந்த இன்னொரு ஆளை சரி பண்ணி உங்களுக்கு கீழே 10 நபர்கள் எப்பொழுதும் உங்களுடைய நேரடி பார்வையில் இருக்கிற மாதிரி பண்ணணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம். இன்னைக்கு 6:40 ஆயிடுச்சு. நான் உங்களோட மீண்டும் வருகிறேன். யார் யார் எழுதியிருக்கிறீங்கன்னு தெரியல, எழுதுனவங்க மட்டும் கை தூக்கணும். நான் ஒரு எழுதுனவங்க யாரு, வேகமா சொன்னீங்க சார். 2 பேர் யாருமா, 3 மகாலட்சுமி வெரி குட், சசிகலா வெரி குட், மனோகர், இந்த 3 பேர் தான் எழுதியிருக்காங்க. மீதி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவனிக்கலையா இல்லை எழுதலையா இல்லைன்னா வந்து நீங்க சொல்றது என்ன சார் பெரிய விஷயம், நானெல்லாம் அப்படி வாங்கி அப்படி போட்டுருவோம் சார், அப்படி பாலை வாங்கி தூக்கி கோலா போட்டுருவோம் சார், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாட்டாம இந்த ஆனா தெரியுதா, தெரியல, இவ்வளவு பெருசு போட்டு இது தெரியுதா, அதுவும் தெரியல, அப்புறம் அதை விட பெருசா போட்டு தெரியுதா, அதுவும் தெரியல. ஏயா இதெல்லாம் தெரியலைன்னா அப்புறம் என்னையா நாட்டாம நீ, எனக்கு வந்து எழுத படிக்கவே தெரியலையா, இது ஆனாவா அப்படின்னு இப்பதாயா தெரியும் அப்படிமா. அந்த மாதிரி எழுத படிக்க தெரியாத ஆளுகளை நான் குறை சொல்லல. ஆனால் எழுத தெரிந்தவர்கள், படிக்க தெரிந்தவர்கள் தயவு செய்து நீங்கள் எழுத வேண்டும். 10 முறை படிப்பாட்டு வரை பார்க்கணும், ஒரு முறை எழுத. 6 பேர் கை தூக்கியிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நான் கேட்கிற ஒரு ஆள் நீங்க பார்த்தே படிக்கல நான் சொன்ன விஷயங்களை. யாரு கேட்கலாம்,
சசிரேகா சொல்லிடுவா அப்படி, சசிகலாவும் சொல்லிடுவா அப்படி, புவனவள்ளி, நிர்மலா, டி மனோர் சொல்லிடுவாரு, மகாலட்சுமின்னு சொல்லிடுவா அப்படி. நிர்மலா மேடம் நீங்க சொல்லுங்க. சேலம் நிர்மலா மலமான சொல்லுங்கம்மா, நமக்கு ஏகப்பட்ட நேரம் ஆயிடுச்சு. வணக்கங்க சார். பொருள் யூஸ் பண்ண வேணும். பொருள் அனைத்தும் யூஸ் பண்ணணும். பொருள்ல புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் தினமும் தேவை. அத வந்து எல்லா பொருளும் யூஸ் பண்ணணும். மேக்லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. மேக்லிஸ்ட்ல வந்து 2 பெயர் இருக்கு. ஒன்னு பெயர் ஒன்னு ட்ரீம். பெயர்ல வந்து 100 பெயர்ல இருக்கிறத 10 பேர் எடுத்து அதுல 2 செலக்ட் பண்ணணும். அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் 1 செலக்ட் பண்ணணும். இது மாதிரி பெயர் ட்ரீம் வந்து 2 பேர்த்த 3 பேர்த்த மட்டும் ட்ரீமா வச்சுக்கணும். 2 பேர் நீங்க சொன்னதுங்க சார். அப்புறம் 10 பேர்த்த சேர்த்துனா 10 பேர் இது வந்தா 2 லட்சம் வருங்க சார். 10 பேருக்கு டார்கெட் ஆமாங்க சார். அந்த இடத்துல எழுதுங்க. 10 பேருக்கு பிகினர் டார்கெட் கொடுக்கணும். சரியான 10 நபர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிகினர் டார்கெட் கொடுக்கணும். அப்ப இதுல ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அம்மா நிர்மலா அம்மா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிய மாட்டேங்குதா? நான் பாட்டு எழுதிட்டேன் சார். புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க இல்லைங்க சார், நீங்க சொன்னதெல்லாம் நான் எழுதிக்கிறேன். ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வரணும்னு. அதான் செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறேன். நீங்க நேரா நடந்தா சேலத்துல இருந்து கோயம்புத்தூரே போயிடலாமே. சரிம்மா. அதுதான் சார், செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிறேன். கண்ணு கட்டு மாதிரி சுத்தி சுத்தி அதே தான் வந்துட்டு இருக்கிறேன். எல்லாம் எழுதுறேன் பண்றேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நாம செக்கு மாடு மாதிரி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்படிதான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். செய்யறேங்க சார், கண்டிப்பா. சரி, மகிழ்ச்சி. நேரா நடக்க ஆரம்பிங்க. செக்கு மாடு மாதிரி ஒரே சுத்திட்டு இருக்க வேண்டாம். நேரா நடங்க. டீமை கொண்டு வர வேண்டிய தூரம் ரொம்ப, நம்ம போக வேண்டிய டிராவல், லாங் டிராவல். வாழ்த்துக்கள் நிர்மலா மேடம். ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க சார். நான் எல்லாமே செய்யறேன் சார். ஆனா நான் வந்து திரும்பி பார்த்தா அதே இடத்துல தான் நிக்கிறேன் சார் அப்படின்றாங்க. மகிழ்ச்சி. அடுத்ததாக நீங்க எல்லாருமே சொல்லிடுவீங்க, அது நம்பிக்கை இருக்குது எல்லாத்து பேர்லயும். இன்னைய கூட்டத்துல நம்ம வந்து என்னன்னு கேட்டா, ஒரு ரெவ்யூ என்னன்னு கேட்டா, நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னையோட போன வாரத்துல ஒரு 6 நாள், இந்த வாரத்துல ஒரு 8 நாள் இந்த கூட்டத்தை முடிச்சிருக்கிறோம். 8 நாள்ல உங்க சைட்ல என்ன குரோத் இருக்குன்னு நான் பார்க்கணும். இன்னைக்கு நான் காலையில 5:30 மணிக்கு நான் கரூர் போயிட்டேன். 5:30 மணிக்கு சசிகலா மேடம் ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு ரெடி ஆகி அந்த ஜூம்ல இருக்கிறாங்க, எது மைண்ட் ப்ரோக்ராம்ல உள்ள இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்னோட அந்த ஜாமான் எல்லாம் ஏற்றிட்டு நேராக வாக்கிங் கஸ்டமர்களை சந்திக்கிறதுக்காக நேற்றுக்கு சாயங்காலமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 30 அவங்களுடைய லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் ஒரு 30 பேர்த்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாங்கள் வர்றோன்னு சொல்லியிருந்தாங்க. நான், சசிகலா மேடம், மனோகரன் 3 பேரும் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா நல்ல வரவேற்பு அவங்க சைடில். சசிகலா மேடம் வீட்டு விட்டு வெளியே வர வரைக்கும் பயங்கர தயக்கம். என்ன தயக்கம்னா, நான் வந்து பிரசிடண்டா இருந்திருக்கிறேன் சார். நான் வந்து இந்த இதை தூக்கிட்டு அங்கே வந்து எப்படி சார், எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குது சார் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு லேடி களத்துல இறங்கி போய் களத்துல இறக்கிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சும்மா ஆட்டுக்குட்டி மத்தியில சிங்கம் பூந்து உழப்புனா அப்படி இருக்கு, அந்த மாதிரி மஞ்சர பூந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் சைட்ல அங்க வந்திருக்கிற முக்கிய நபர்கள் எல்லாத்தையும் அருமையா பார்த்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன இப்போ நிர்மலாவுக்கு அது யூஸ்ஃபுல். நிர்மலா இருங்க, நான் சசிகலா மேடத்துக்கு கொஞ்சம் பேச சொல்றேன். உங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. காலையில அவங்க வந்து சார்ஜ் போன செல்போன் மாதிரி இருந்தாங்க. இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. சசிகலா மேடம், நீங்க உங்களை அட்மிட் பண்ணுங்க. நீங்க சொல்லலாமா? உங்களுக்கு ஏதாவது வைக்கமா மேடம்? சசிகலா மேடம், சசிரேகா, இது சசிகலா தான், சசிரேகானே வருது எனக்கு. இந்த பக்கம் போனா மகாலட்சுமிக்கு மகேஸ்வரின்னு சொல்லி போடுறேன், இந்த பக்கம் போனா சசிகலாவுக்கு சசிரேகான்னு சொல்லி போடுறேன். எல்லாம் பொறுத்துக்குங்க தான், நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாம் வயசாயிட்டதுனால அப்படி மாறி மாறி சொல்லிடுறேன். சரி, சொல்லுங்கம்மா. சசி, உங்களை அட்மிட் பண்ணுங்க. பண்ணிட்டேங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில
நேத்திக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் சார், இந்த வாரத்துல நம்ம வந்து அந்த வாக்கர்ஸ் கிளப் நிறைய பேர் இங்க நடக்கிறாங்க சார், அது போய் நம்ம பார்க்கலாம். கேக்குதாங்க சார்? சவுண்ட் கம்மியா இருக்க? கேக்குதாங்க சார்? நான் வேணா வீடியோ ஆஃப் பண்ணி மேடம் கேக்குது, இல்லம்மா பேசுங்க சவுண்ட் பேசுங்க. கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு, நீங்க பேசுங்க. இல்ல நீங்க எனக்கு அது சவுண்ட் கிளியரா இருக்குது. நீங்க வந்து செல்போன் வச்சுட்டு அங்க இருந்து பேசினா டைரக்டாவே கேக்குற அளவுக்கு சவுண்ட் ஃபுல்லா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை ஓகே இல்ல. ஓகே. அதான் நான் நேத்திக்கு வந்து சார்ட்ட நீங்க சொல்லியிருந்தேன் சார், இந்த ரொம்ப நாளா நான் வந்து இந்த வாக்கர்ஸ் நடைப்பயிற்சி பண்றவங்கள வந்து நம்ம போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சார் சொன்னாரு, நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எப்படி அது செய்யணுங்கிறத சொல்றேன் அப்படிங்கறத சொன்னாரு. சோ இப்ப அந்த சேல்ஸ் சார் முந்தானேத்திக்கு சொன்னார் பாத்தீங்களா, அதாவது ஒரு கோயில் கிட்டக்க போய் நம்ம எப்படி சேல் பண்ணணும், ஒரு கடையில போய் எப்படி பண்ணணும், ஒரு மீட்டிங் ஹால்ல, அதாவது இப்ப ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேல்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சோ இதை நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நேத்தி கரெக்டா அந்த எனக்கு ஒரு கிளப் மீட்டிங் இருந்தது, அங்க அவர் வந்திருந்தார், அந்த நடைபயிற்சி பண்ற அந்த தலைவர், அந்த குரூப்னுடைய தலைவர். அவர்கிட்ட சொன்னேன், சார் நாளைக்கு இந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இந்த ஆர்சிஎம் கம்பெனில இருக்கிற நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் அதை பத்தி நாங்க வந்து கொஞ்சம் சொல்றதுக்காக வரோம், வேற எதை பத்தி நான் பேசவே இல்லை. ஏன்னா ஆரோக்கிய சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு, அதை பத்தி பேச வரோங்க சார், எனக்கு கொஞ்சம் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு. உடனே எங்கள்கிட்ட நாங்க ஒரு 30 பேர் நாங்க டெய்லி நடப்போங்க மேடம், அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க பார்த்து எங்கள்கிட்ட நீங்க பேசலாம் அப்படின்னாரு. சரி, நான் சார்ட்ட நைட்டு உடனே சொன்ன உடனே அப்புறம் சார் காலையில நான் வந்துடுறேம்மா, நீ கிளம்பி அங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்க அங்க 5:30 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டோம், 5:30 5:45 அந்த இடத்துக்கு போயிட்டோம். பார்த்தா ஒரு நாங்க 30 பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சா அங்க ஒரு 100 பேரு. இது என்ன கரூர் இப்படி ஒரு இடத்துல இப்படி எனக்கு இவ்வளவு நாள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடமே தெரியல. எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வந்து அங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கிரவுண்ட்ல நடக்கிறாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், கார்ல அது இங்க இருந்து கிளம்ப வரைக்கும் சார் எனக்கு அங்க போய் பேசுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, நான் எப்படி இது பண்ண போறேன்னு தெரியல, அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு தயக்கத்தோடயே தான் நாங்க போனேன். சார் வந்துட்டு நீங்க அந்த பிங்க் கோட் போட்டுக்கோங்க, ஒரு ப்ரொஃபஷனலா வாங்க அப்படின்னு, நான் போடக்கூட இல்லை. அப்புறம் அங்க போனான்னா, சார் நீங்க போட்டுதான் நீங்க போய் பேசினா தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம போகணும், நம்மளோட ட்ரெஸ் வந்து நம்ம வந்து யாரு, நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், அதனால நம்ம வந்து தைரியமா போகணும் அப்படின்னு அவர் சொல்லி, உடனே நான் அந்த பிங்க் கோட் நான் சொன்னேன், சார் கீசோல் கோட் பரவாயில்ல போடுமா, கீசோல் பின்ன குத்திக்கோ, நம்ம கீசோலை பத்தியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா கரெக்டா அந்த பிரசிடென்டோடைய அந்த ஒய்ஃப், அவங்க வந்து டாக்டர் கைனகாலஜிஸ்ட், கரூர்ல ஒரு பெரிய கைனகாலஜிஸ்ட், அவங்களும் வந்திருந்தாங்க. சோ எனக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ஒரு டாக்டர் கூட பாத்தீங்கன்னா ஒரு நடைபயிற்சி டெய்லி வந்து பண்றாங்க அப்படின்ட்டு. உடனே நேரம் அந்த மேடம்கிட்ட போய் நான் பேசினேன், அப்புறம் அந்த சார்ட்ட பேசினேன். அவங்க எல்லாம் கரெக்டா முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆனாங்க. எப்படி சார் வந்து ஜஸ்ட் போய் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்தாரு, அவங்க எல்லாருமே என்னை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. மேடம் என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. இல்ல நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லிட்டு அப்புறம் பேம்லெட்ஸ் நான் கையில எடுத்துட்டு போயிருந்தேன், அதெல்லாம் கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் பேசணும்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாங்க போய் சொல்ல அவங்க கேக்குறாங்க, மேடம் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, இதுக்கு உங்கள்கிட்ட இருக்கா, எனக்கு ரொம்ப நாளா மூட்டு வலி இருக்கு, எனக்கு ரொம்ப நாளா வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப நாளா வந்து ஹார்ட்ல இந்த மாதிரி எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா. சோ அப்போ ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம போய் பேசும்போதுதான் அங்கிருந்து அவங்கள்ட்ட இருந்து நமக்கு வந்து அவங்க என்ன குறைகள் இருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க. நம்ம வந்து இவங்கள்ட்ட பேசுனா சொல்லுவாங்களான்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தா கண்டிப்பா நமக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து நமக்கு எந்த இதுவும் கிடைக்காது. அதனால நம்ம இறங்கி போய் நம்ம அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம கேட்கும் போதுதான் அவங்க அதை சொல்ல வராங்க. சோ அந்த மாதிரி இன்னைக்கு போய் ஒரு கிட்டத்தட்ட நாங்க ஒரு 50-60 பேருக்கு பேம்லெட்ஸ் கொடுத்தோம். நான் ஆயில் அப்புறம் நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தேன். அவங்க டாக்டர் மேடம் கிட்டக்கும் பேசணும். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஏன்னா அவங்க எல்லாம் இதுக்கு வந்திருந்ததுனால யாருமே வந்து செல்போனோ இல்ல கையில அமௌண்ட்டோ எதுவுமே அவங்க எடுத்துட்டு வரல. அதனால ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்தாங்க, வந்து என்ன இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனில வச்சிருக்காங்களா, சோ பரவாயில்ல, நல்ல ஒரு இது இந்தியன் கம்பெனி, இந்த மாதிரி நாங்க வந்து கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா அவங்க வந்து சொன்னாங்க.
நாங்களும் வந்து ஒரு ஆரோக்கியத்துக்காக நாங்களும் நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு பொருட்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே கலப்படமா தான் கிடைக்குது. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா நல்லா பொருட்களா உங்களுடைய நிறுவனம் குடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா நாங்க எல்லாருமே வந்து வாங்குறோம்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் ஆயில் கொண்டு போயிருந்தேன். அந்த ஆயில் வந்து அவங்க டாக்டர் வந்து எனக்கு ரைஸ் பிரான் ஆயில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் வெளியில மார்க்கெட்ல எங்கேயோ நான் ஆன்லைன்ல தான் போட்டு வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ரைஸ் பிரான் ஆயில் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் பேம்லெட் குடுத்தேன். அதுல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எடுத்து பார்த்தாங்க. அவங்க DHA 200ல என்ன இருக்கு, அப்புறம் நம்மளுடைய விமனு, மேனு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவங்க வந்து சொன்னாங்க, நிச்சயமா நான் போய் எங்களுடைய கிளினிக்ல நான் அடுத்த இதுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன், ஃபோன் பண்றேன். இன்னும் எனக்கு இப்போ ஆயில் குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் மட்டுமே 3 பாக்கெட் ஆயில் வாங்குனா, அப்புறம் கூட வந்தவங்க ஒருத்தர் 2, 3 ஸோ ஆயில் நல்லா உங்களுக்கு இன்னைக்கு போச்சு. அதை விட எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னா, நிச்சயமா இன்னைக்கு வந்த அந்த 40 பேருமே பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா, அவங்க டாக்டரு நம்மள்ட்ட வந்து ஹரித சஞ்சீவனி அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் எல்லாம் கூட எங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு. ஓ, விவசாய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. விவசாய பொருட்களும் உங்கள்ட்ட இருக்கா? பரவாயில்லையே, இதுல என்ன இல்லைன்றது இல்லாம எல்லா ப்ராடக்ட்டும் வச்சிருக்கீங்களே, ட்ரெஸ் இருக்குங்கிறீங்க, பெயிண்ட் இருக்குங்கிறீங்க, எல்லாமே இருக்குங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்து எங்கள்ட்ட நாங்க நிலம் இருக்கு, ஒரு 6 ஏக்கரால நாங்க வந்து இப்ப கடலை பயிர் போட்டிருக்கோம், அதுக்கு ப்ராடக்ட் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு அவங்களாம் வாலண்டரியா வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட பத்தி பேச போய் நமக்கு பாத்தீங்கன்னா வரிசையா எல்லா வித ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வராங்க. சோ நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம இதை மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க, இதை மட்டும்தான் நம்ம பேசணும். ஆனா நம்மளுடைய நிறுவனத்துல நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கும் போது அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அவங்க வந்து பார்த்துட்டே சொல்றாங்க. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எப்படி இந்த கம்பெனி இவ்வளவுத்தையும் வந்து குடுக்குறாங்க, இவ்வளவு ரேட். அதான் அவங்க ரைஸ் பிரான் ஆயிலே அவங்க சொல்றாங்க, நான் மார்க்கெட்ல இந்த பிரைஸ் நான் வாங்கல. அவங்களுக்கு அதான் சொல்றாங்க, எப்படி இந்த ரேட்ல வந்து உங்களால கொடுக்கும். அப்பதான் நாங்க சொன்னோம், கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நேரடியா நாங்க எங்களை மாதிரி தான் விளம்பரம், அதனால இடைத்தரகர்களே இல்லாதனால எங்களுக்கு கம்பெனி இது வந்து நேரடியா எங்களுக்கு விற்பனை பண்றதுனால இந்த ரேட்ல கிடைக்குது. சோ அப்பதான் புரியுது நமக்கு நம்ம ஆயில் 260ங்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பு, மார்க்கெட் பிரைஸை விட ரொம்ப கம்மி அப்படிங்கிறது. அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட், டூல்ஸ் இதெல்லாம் நம்ம கையில வச்சிருந்தா நிச்சயமா வந்து நம்மளால வந்து ஈஸியா ப்ரொமோட் பண்ண முடியும். அந்த தயக்கம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா அங்க போய் இறங்கி அவ்வளவு பேர்கிட்ட நம்ம பேச போறோம், நம்ம ஒரு ஆரோக்கியத்தை பத்தி பேச போறோம், அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளேயே ஒரு வேகம், நிச்சயமா நம்ம போய் பண்ணணும், செய்யணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா எனக்கே அந்த தைரியம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் நான் தான் பேசினேன். சாரும் மனோகர் சாரும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நோட்டீஸ் அது மாதிரிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியானம் இன்னொரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம், ஒரு ஹோம் மீட்டிங் மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அங்க போயிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த மேடம்க்கு பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ். சுகர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு இன்சுலின் அதாவது டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா சுகர் கண்ட்ரோல் ஆகல. அவங்க பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வீங்கி போய் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப டல்லா ஒரு இதுவா இருந்தாங்க. நாங்க கூட கேட்டோம், என்ன மேடம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அவங்க உடனே அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு இத்தனை வருஷமா சுகர் இருக்குங்க, எது சாப்பிட்டோம், எத்தனையோ மெடிசன் சாப்பிட்டேன், எனக்கு குறையவே இல்லைன்னு. அப்போ நாங்க நம்மளுடைய கிளைசம் பத்தி நாங்க சொன்னோம், இந்த மாதிரி எங்களுடைய இதுல கிளைசம்னு இருக்கு, இதை நீங்க ரெகுலரா சாப்பிடுங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த சுகர் வந்து நிச்சயமா கான்பிடென்டா நீங்க எடுத்துக்கோங்க, நிச்சயமா குறையும். 3 மாசம் போன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போன் வந்துருச்சோ? சொல்லுங்க நிர்மலாமா, ஏன் கை தூக்கிட்டே இருக்கிறீங்க? கை வலிக்கலையா நிர்மலாமா? நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே சொன்னதானா மறுபடியும் சொல்ல போறீங்க? இல்ல இல்லைங்க சார், அது அப்ப தூக்குனதாங்க சார், மறுபடியும் தூக்கலைங்க சார். கை வலிக்காதா? நீங்க மறுபடியும் கையை கீழே போடுறது இல்லையா? அது கீழே தெரியல, அதான். சரி, நான் வந்து கீழே போட்டு விடுங்க. சரி, சசி வந்துட்டீங்களா? சசிகலா மேடம்,
இப்படி ஆயிட்டாங்களா? வெளியிலே போயிட்டாங்களா? இருக்காங்களா? மூட் ஆயிட்டீங்களாம்மா? போனா சார் கேக்குதா? கேக்குது. போன் வந்துருச்சா? ஆமாங்க சார், கடைக்கு ஆயில் வாங்க வந்திருக்காங்க. நான் அதை வெயிட் பண்ண சொல்லிட்டேன். சரி, மகிழ்ச்சி. சரி, நீங்க கன்டினியூ பண்ணுங்க. அதுதான் அங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100 சரி, rupees மொத்த டோட்டல் சேல் எவ்வளவுன்னு சொல்லுங்க. டைம் அதான் சார், முடியுது. இல்ல நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு அப்படி டோட்டல் சேல் பாத்தீங்கன்னா எவ்வளவு மாதிரி சேல்? ஆனா பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றையா சொல்ல நம்ம டீ தூள் கொண்டு போய் அவங்க வீட்ல டீ போட்டு கொடுங்கன்னு அவங்க டீ போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு டீ அப்படின்னு சொல்லிட்டு டீ தூள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்லவும் கிட்டத்தட்ட இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 200-300 வாங்கணும்னு நினைச்சவங்க 3500 வாங்கினாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு பக்கமும் நம்ம போன பக்கம்லாம் ஆயில் இது எல்லாமே ப்ரமோட் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6,000 பக்கம் எனக்கு சேல்ஸ் ஆயிட்டு. நான் டோட்டல் பார்க்கலைங்க சார். 6,000 பக்கம் இன்னைக்கு சேல்ஸ் ஆச்சு. அதுக்கு வந்து முழு முதற் ஹெல்ப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும், எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கூட இருந்து கைட் பண்ணி அதை சொல்லி கொடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. நம்மனால நிச்சயமா இதே மாதிரி சரி, நம்ம இனிமேல் நான் தேவைப்படாத உங்களுக்கு இல்லையா? நீங்களே போயிருவீங்க இல்லையா? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல. இல்ல, எனக்கு அப்படி அந்த மாதிரி நீங்க ஆயிட்டீங்களான்னு கேக்குறேன். நீங்க தயாராயிட்டீங்களா? இத வந்து நீங்க உங்க டீம்ல தைரியத்தை செய்யலாம் இல்லையா? நான் இன்னைக்கு நிச்சயமா அந்த தைரியம் இருக்குங்க சார். தைரியம் வந்திருக்கு. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் வந்துருவாங்க சார். அதாவது எப்பயுமே வந்து எடுத்த உடனே டக்குன்னு வந்துட முடியாது. அந்த தைரியமும் அந்த ஆர்வமும் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து நிச்சயமா டீமை டெவலப் பண்ணிடலாங்க சார். நிச்சயமா என்னைய மாதிரி என் டீம்ல நிறைய லீடர்ஸ் நான் உருவாக்குவேங்க சார். நான் மட்டும் உருவாக்குனா பத்தாது, நிறைய லீடர்ஸ் உருவாக்கி தமிழ்நாட்டில் நிறைய லீடர்ஸ் வருவாங்க சார். ஆமா, பெண்கள் நாங்க எல்லாருமே ஜெயிப்போம். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு. ஸோ இன்னைக்கு தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ லீடர்ஸ். குட் ஆர்சியம், ஜெய் ஆர்சியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வெரி குட், வெரி குட். நீங்க ஏதாவது பிளான் பண்ணிக்கலாமா? இது மாதிரி இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல செய்யலாம் மாதிரி பிளான் பண்ணிக்கீங்களா? இன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி உங்க டவுன்லைன்ல. சசி உங்களை தான். நீங்க அன்மூட் ஆகணுமா? அது வேறையா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாமா? பண்ணிட்டேங்க சார். நிச்சயமா பண்ணணும் தாங்க சார் தோணிட்டு இருக்கு. இப்ப இந்த வீக்கெண்ட் கூட நம்ம ஒரு ஏரியால போய் இதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் அந்த மைக் வச்சு பேசி கண்டிப்பா அதை பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்திருக்குங்க சார். கண்டிப்பா ஒவ்வொரு நாளுமே இதை வந்து ப்ரொமோஷனுக்கு இறங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிச்சயமா இருக்கு. யார் இனிமேல் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்க விடக்கூடாது. நம்ம டீமை இனி நம்ம கொண்டு போகணும். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி நம்ம பண்றதுக்கு பழகி கொடுக்கணும் அப்படிங்கறதாங்க சார். நிச்சயமா செய்வாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். சசி மேடம் வந்து 25,000 ரூபாய் போன மாசம் அடிச்சிருக்காங்க. இந்த மாசம் ஆல்மோஸ்ட் நீங்க 50 தொடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். 10 இடங்கள்ல நீங்க இது மாதிரி பண்ணா 60,000 வந்துருச்சு உங்களுக்கு. 60,000 ரூபாய் சேல்னா 30,000 பிவி வந்துருச்சு. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 10,000 பிவி இருக்குது. 50 தொடர்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நண்பர்களே, இதுதான் வந்து நம்ம சொல்லி கொடுத்ததுக்கான ரிசல்ட். நம்ம சொல்றோம், ரிசல்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஆக்ஷன். லீடர்ஷிப்ங்கிறது பொசிஷன் இல்ல, அது ஒரு ஆக்ஷன். ஆக்ஷன்ல காட்டணும். நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேரையும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், ஆக்ஷன்ல காட்டும். ஆக்ஷன் என்னது? நம்ம வந்து நடவடிக்கைகளில் அதை காட்ட வேண்டும். டேக் த பிராக்டிஸ். கண்டிப்பா பயிற்சியின் மூலமாக, உங்களுடைய முயற்சியின் மூலமாக நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் என்று வாழ்த்தி, இன்றைக்கு வேற யாருக்காச்சும் கருத்து சொல்ல விருப்பம் தான் நான் டைம் தரேன். ஏன்னா 7 மணிக்கு யாரும் மீட்டிங் கிடையாது இன்னைக்கு. ஆகினால் உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். யாராச்சும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? லீடர் ஜெகதீஷ் சார். வாங்க மனோகர் சார். மனோகர் வாங்க. மனோகர் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, எனக்கு அந்த ஃபேம்லெட்லாம் என்ன ஃபேம்லெட்யா? அது நியூட்ரி சார்ஜ் பத்தி. இப்ப என்ன இருக்கு என்கிட்ட? என்ன ஃபேம்லெட் இருக்கு? நியூட்ரி சார்ஜ் பத்தி ஃபேம்லெட். நியூட்ரி சார்ஜ் பத்தி நாங்க எந்த ஃபேம்லெட்டுமே கொடுக்கல. நியூட்ரி சார்ஜ் வந்து நாங்க பொருளை தான் கொண்டு போய் காமிச்சோம். அப்படியா? அதுக்கப்புறம் அந்த மைக்ல போட்டு ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி
கூகுள்ல இருக்கு. கூகுள்ல இப்ப டெஸ்டிமோனிஸ் இருக்குது. கூகுள்ல போனீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் வந்து ப்ராடக்ட்ஸ் தமிழ் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் தான் ஓடும் ஒரு வீடியோ. நியூட்ரி சார்ஜ் மேன் கொடுத்தீங்கன்னா மேன் 3 நிமிஷம் ஓடும். உமன் கொடுத்தீங்கன்னா உமன் 3 நிமிஷம் ஓடும். ஆனா கேட்டவங்க உடனே வாங்கணுங்கிற எண்ணத்தை உருவாங்க. உங்ககிட்ட மைக் இருக்குது, உங்க மொபைல் போன்ல நியூட்ரி சார்ஜ் தமிழ் இருக்குது. ஒரு ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டா அது வாரத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கா. நீங்க பேச வேண்டியதெல்லாம் அது பேசிடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சுட்டு வந்து வாங்க. ஃபேம்லெட்டை வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. நியூட்ரி சார்ஜ்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதனால இதை கொண்டு போய் கொடுத்தாலும் நியூட்ரி சார்ஜா அதுன்னா என்னன்னு தெரியல. ஆனா தமிழ்ல அந்த உரையாடல் கேட்ட உடனே அவங்களுக்கு ஓ நம்மளுக்கு அப்படித்தான் இருக்குது, நாமளும் சாப்பிடலாங்கிறன்னு அவங்களுக்கு உண்டாகும். ரைட், சூப்பர். ஆனா நீங்க அனுப்புன அந்த உமன் அனுப்புனையா வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன் நான் குரூப்ல 3 பேரு இப்ப கேட்டிருக்காங்க இன்னைக்கு. பாத்தீங்களா, அதுதான் ரிசல்ட். இதே நீங்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தா 3 பேரும் அதை தூக்கி எங்கேயாச்சும் அடுப்பத்த வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. மென்ன கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. மென்ன கொஞ்சம் அனுப்பிவிடுங்கய்யா. உள்ளேயே இருக்குதுங்க. நீங்க கூகுள்ல போங்க சார், டைப் பண்ணுங்க சார், நியூட்ரி சார்ஜ் தமிழ் வீடியோஸ்ன்னு டைப் பண்ணுங்க சார். அதுல வந்து எல்லா வீடியோ அதுல இருக்கு சார். தமிழ்ல நிறைய வீடியோ மேனுக்கு தனியா இருக்குது, உமனுக்கு தனியா இருக்கு. நான் அனுப்புனது உமன் மட்டும் உங்களுக்கு எடுத்து அனுப்பி விட்டேன். அது நீங்களே டைரக்டா அந்த உமன் உள்ள இருக்குது மேன் உள்ள இருக்குது. நீங்க ஏன் போக கூடாது? நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு கூகுள்ல மேல வந்து சர்ச்ல டைப் பண்ணுங்க. என்ன டைப் பண்ணும்? நியூட்ரி சார்ஜ் என்னது தமிழ் வீடியோஸ்ன்னு போடுங்க. சரிங்க. RCM நியூட்ரி சார்ஜ் தமிழ் வீடியோஸ், RCM நியூட்ரி சார்ஜ் தமிழ் வீடியோஸ். ஓகே ஓகே ஓகே. வாங்க மகா வாங்க. போனவழி இருக்காங்க. மலமால் கருத்து சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் நான் கருத்து இல்லை சார், எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி நெட்வொர்க்ல வந்து ட்ரீம் லிஸ்ட் அப்படின்னாக்கா நம்மளுடைய கனவுகளுக்கான லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும்ட்டு இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன் நம்ம லீடர்ஸ் மூலியமா. பட் இன்னைக்கு நீங்க வந்து ட்ரீம் லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்ன்ற மாதிரியும் ஒரு ரிச் டு ரிச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னீங்க. அது எனக்கு ஆக்சுவலி புரியவே இல்லைங்க சார். இப்போ நேரம் இருந்தா தனியா கூட நீங்க வந்து என்ன கனவு காண்றீங்க? ஒரு பாசிவ் இன்கம் தான் உங்களுடைய கனவு. வாட் இஸ் யுவர் ட்ரீம்? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம்க்கு யார் வேணும்? ஓகே, காட் இட். சோம்பேறிகளை வச்சு பாசிவ் இன்கம் பண்ணிட முடியுமா? நீங்க இல்லைனாலும் எங்க கூடிய ஒரு ஆள் வேணும். நான் மகாலட்சுமிக்காக வேலை செய்யல, நான் எனக்காக வேலை எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆள் வேணும். அது மாதிரி ஒரு 10 நபர்களை நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா அந்த 10 இன்னொரு 10 உருவாக்குனா அதுதான் சரியான ஒரு டீமா வரும். அதுதான் உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணும். கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். ஃபுல்ஃபில் பண்ற லிஸ்ட். ஓகே சார், அப்படி புரிஞ்சு. ட்ரீமுக்கு தேவை, உங்க ட்ரீமை வந்து நிறைவேற்ற, கனவை நினைவாக்குற ஒரு லிஸ்ட் அது. புரிஞ்சாச்சு? தேங்க் யூ. சூப்பரா கிளியர். சும்மா ட்ரீம் லிஸ்ட்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? ட்ரீம் லிஸ்ட்டுக்கு அர்த்தம் புரியும். சரிம்மா, வாழ்த்துக்கள். அடுத்து வாங்க புவனவழி அம்மா. சரி, அப்புறம் ஜீவாத்மா வேற ரெடியில் இருக்கிறாரு. வாங்க புவனவழி அம்மா. வணக்கம் சார். வணக்கம். அந்த ஆயில் பேம்ப்ளெட் அனுப்பிட்டீங்களா சார் கொரியன்? ஆடாடாடாடா, அது இந்த டிக்கிலேயே தான் தூங்கிட்டு இருக்குது. முந்தா நேத்து கரூருக்கு போச்சு, நேத்து ஊட்டிக்கு போயிடுச்சு, இன்னைக்கு மறுபடியும் கரூர் போயிட்டு வந்து இங்க நிக்குது வீட்டுக்கு. நான் இப்ப என்ன ஆனாலும் போட்டு போயிடுறேம்மா. அதை எடுத்து கொரியர்ல ஓட வேண்டியதுதான். நான் போட்டுறேன். என்ன சிரமத்துக்கு வந்து நானே பம்பரமாட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னு கேட்டா எனக்கு விடியா நான் போய் படுக்கும்போது 12 மணி, நான் எந்திரிக்கும் போது 3 மணி. அப்புறம் போய் எல்லாம் முடிச்சுட்டு நான் வரும்போது அப்படியே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அங்க கரூர்ல இருந்து கிளம்பும்போது 1 மணி. அப்புறம் நான் வந்துகிட்டே இருக்கிறேன். இங்க வந்து பார்த்தா கடையில ஒரு 5-6 பேர் வெயிட்டிங் ப்ராடக்ட்டுக்காக. இதை வேற சாத்தி வச்சுட்டு போயிட்டாங்க பையன். அதனால அவங்க வெயிட்டிங்கு எல்லாத்தையும் அவங்கள டிஸ்போஸ் பண்ணிட்டு கரெக்டா அது பார்த்தா 5:55 மீட்டிங்குள்ள வந்துட்டு நான் பம்பரமா. அதாவது 24 மணி நேரம் 10 மணிக்குது. எங்கேயாச்சும் வாய்ப்பு இருக்குதா? அடுத்த நாள்ல இருந்து 1 மணி நேரம் கடன் வாங்குற வாய்ப்பு இருந்தா அதை கூட வாங்கி ஏதாச்சும் பண்ணிடலாம். எப்படி உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறேன். மகிழ்ச்சி போகணும். சரி, அப்புறம் வேற யாரு? எனிபடி எல்ஸ்? கை தூக்குனார். ஜீவாத்மா கோவிச்சிட்டார் பாருங்க. வாங்க ஜீவாத்மா. விஜயகுமார் சார், எதுக்காக கை தூக்குறீங்க? பாண்டிச்சேரிக்கு எப்ப சார் கடை வருதுன்னு கேட்க போறீங்களா? இல்ல நான் வந்து பெரிய இந்த மாசம். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
அதாவதுங்க ஐயா அந்த இது டிஸ்பிளே ஐடி ஒர்க் பண்ணா அதுக்கு எப்படிங்க ஐயா இங்க வெரி குட் வெரி குட். டிஸ்பிளேவுக்கு வந்துங்க முன்ன வந்து ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும். இப்ப டிஸ்பிளே வாலுக்கு ஒன்றும் எடுக்க வேண்டியது இல்லை. நீங்க வாட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு டிஸ்பிளே வால் உங்க ஆப்ஷன் உங்க இதுல இருக்கு சார். உங்க ஐடி பாஸ்வேர்டு ஓபன் பண்ணீங்கன்னா எதுல சரிங்க. போய் கூகுள் குரோம்லயோ அல்லது வந்து இதுலயோ போய் ஓபன் பண்ணணும். குரோம்ல போய் இல்லைன்னா இது வெப்ல போய் தான் ஓபன் பண்ணணும். www.rcmbusiness.com போட்டு அதுல உங்க ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணணும். பண்ணுனா சரிங்க. சைட் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. எது அப்ளிகேஷன் ஃபார் டிஸ்பிளே வால், அப்ளிகேஷன் ஃபார் டிஸ்பிளே. அதை கிளிக் பண்ணீங்கன்னா வரிசையா ஃபுல்லப் பண்ண வேண்டியதா, சப்மிட் பண்ண வேண்டியதா. ஐடி வரும், பாஸ்வேர்டு வந்துடும். ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து மொபைலுக்கு. சரியா? அது வேற வேற ஐடி ஹலோ சொல்லுங்க ஐயா. அந்த ஐடி கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஐடியில நீங்க இப்போ உங்க செல்ஃப் ஐடி நம்பர் போடுறீங்களா, 36 ஆமா. 26 76 86 போடுறீங்களா, அதுக்கு ஆமாங்க. பதிலா நீங்க என்ன செய்யலாம், டிஸ்பிளே வால் வந்து வந்துடும். 6000 32 08 அது மாதிரி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர்ல போய் பொருள் வாங்குனீங்கன்னா ஸ்டாக் சரி. இதுல இறக்கி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் 10,000 ரூபாய்க்கு பண்ணணும். மினிமம் 10,000 தான் பண்ணணும் இல்ல, மினிமம் 10,000. மேக்ஸிமம் நீங்க 1 கோடி கூட பண்ணலாம். டிஸ்பிளே சரிங்க. வால் ஏத்தி வச்சுட்டா. சரிங்க. புரிஞ்சாச்சா? எவ்வளவு ஓகே. வேணாலும் வச்சுக்கலாம். உங்க கையில 50,000 தான் 50,000 டிஸ்பிளே வால்லே போடுங்க. அது 20 ரூபா சரிங்க. வட்டி கிடைக்கும். 50,000க்கு 20 ரூபா வட்டி கிடைக்கும். சரிங்க. அப்ப இங்க நம்ம வெளியே கொடுக்கும்போது இந்த சாஃப்ட்வேர் எது எப்படிங்க ஐயா? அது நம்ம ஆமா இதே கொடுக்கும்போது மாதிரிதான் நம்ம பியூஷ் சாஃப்ட்வேர் மாதிரி தான். நம்ம எங்களுக்கு எப்படி 1.5 ரூபாய்க்கு சாஃப்ட்வேரோ அதே சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு. சாஃப்ட்வேர் பிஓஎஸ்ன்னு போட்டு என்னங்க சரிங்க. பிஓஎஸ்ன்னு போட்டு ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ல உங்களுடைய டிஸ்பிளே வால் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு ஓபன் பண்ணா எங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை உங்களுக்கு இருக்கு. சரி ஓகே. பிஓஎஸ் சின்ன வீட்டு கடையா நீங்க வாங்கலாம். கிளியர்? சரி ஓகே. ஓகே வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள், அந்த வாழ்த்துக்கள். சாஃப்ட்வேர் அதுல புதுசா பாருங்க. கிரியேட் பண்றதா பண்ணிக்கலாங்க ஐயா. எனி டைம் எனக்கு கூப்பிடுங்க டவுட்டா இருந்தா. இல்லைன்னா மகாலட்சுமி தொந்தரவு பண்ணுங்க. ஏதாச்சும் சரி ஒருத்தர் தொந்தரவு பண்ணி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரி ஓகே நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. இன்னார் இருக்கிறீங்க? நிர்மலா மேடம் மறுபடியுமா மீண்டும் முதல்ல இருந்தே வா. முதல்ல இருந்தா வேற புதுசாமா? நிர்மலா மேடம் மீண்டும் முதல்ல இருந்தா இல்ல புதுசா கேக்குறீங்களா? புதுசுதாங்க சார். சரி, கேளுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். டிஸ்பிளே வால்ல 50,000 இருந்தா பணம் வருமாங்க சார்? வட்டி மாதிரி போடுறாங்களாங்க சார்? ஏன்னா எனக்கு மேல இருக்கிற லீடர் வந்து அது மாதிரிதாங்க சார் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, அதனால கேக்குறேன். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்க சார், டிஸ்பிளே வால்ல 50 ரூபா இருந்தான்னு. பேங்க்ல போட்டா உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குமா? எனக்கு பேங்க்ல ஒரு தெரியல 50,000 சார். பேங்க்ல 50,000 போட்டா எவ்வளவு வட்டி தருவாங்கம்மா? அதெல்லாம் போடுறது இல்லைங்க சார், தெரியாதுங்க சார். சரி, பேங்க்ல அதிகபட்சம் ஒரு 6% தராங்கம்மா. அதுக்கு மேல இல்ல. மிஞ்சி போனா ஒரு 8% தருவாங்க, அவ்வளவுதான். இப்பெல்லாம் 6க்கு மேல தருது இல்ல பேங்க்ல. 6% வட்டிக்கு 1 மாசம் 30 நாள் காத்திருக்கணும். டிஸ்பிளே வால்ல சரக்கு எடுத்துட்டு வந்து வச்சு 1000 ரூபாய்க்கு நீங்க வித்தா பாக்கெட்டுக்கு 200 ரூபா அப்பவே வந்துரு. நீங்க வெயிட் பண்ணி வாங்க வேண்டியது இல்ல. அப்பவே 200 ரூபா பாக்கெட்டுக்கு வந்துரு. இல்லைங்க சார், நான் டிஸ்பிளே வால் எடுத்துக்கிறேன். சரி, ஸ்டாக் எவ்வளவு வச்சிருக்கீங்க சார்? வாங்க சார். நான் ஸ்டாக் கம்மியா வச்சு மாசம் 5,000 10,000. மாசம் 10,000 எனக்கு பண்றீங்களா? மேல இருக்கிற லீடர் வந்து இதே மாதிரி. என்னங்க சார்? உங்களுக்கு மேல இருக்க லீடர் இப்போ எதுவுமே பண்ண மாட்டேன், நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன். எனக்கு மேல இருக்கிற லீடர் வந்து நிறைய ஸ்டாக் வச்சுக்கிட்டு இந்த டைமண்ட் கிளப் மட்டும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யார் அது? ஈரோட்ல சென்னையில இருக்காங்க சார், கார்த்தின்னு. எந்த ஊக்கம் ஒண்ணும் இல்ல, இதே மாதிரி நீங்க பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படிங்கறாங்க. சரி, இதுக்கு நான் என்ன செய்யறதம்மா? அவங்க ஏதாச்சும் நமக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்தனால நம்ம தான் பண்ணணும். யாராச்சும் நமக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க நானே பண்றேன் சார். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஓ அதுல பணம் இருக்கிறதுனாலதான் அந்த ஆளு அப்படி பண்றாங்களான்னு எனக்கு ஒரு இதுங்க சார். அதுதான் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சு நிர்மலாமா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். ஏதோ ஒரு இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையா, பணம் இருக்குதுனால சொல்லியே. சரிங்க சார். உங்க சந்தேகமே வந்து எதனால வருதுன்னு தெரியல. உங்க கேள்வி என்னால புரிய முடியலமா? டிஸ்பிளே வால்ல பணம் இருக்கணுமா அப்படின்னு கேக்குறேன் சார். ஸ்டாக் இருந்தா பணம் வருமா? 50,000
ஆமாங்க சார். வரவேல வித்தாதான் வரும், சரிங்க சார். தானே தேங்க்ஸ். வராது. வித்தா சரிங்க 20 ரூபா சார். கிடைக்கும், 120 ரூபா கிடைக்கும் வித்தா. சரிங்க சார். தேங்க்ஸ் சார். பொருள் வித்தா 120 ரூபா கிடைக்குமா? சரி, தேங்க்ஸ் சார். ஆனா நம்பர் சொல்லுங்க. 3177 ஐடி நம்பர் 3177 3177 231 ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. நானா ஆமா. மீட்டிங்ல உட்கார மூஞ்சி கழுவிட்டு தான் உட்காரணும், கொஞ்சம் பவுடர் போடணும்ல. சரி பிஸ்கட் வரலையா? நான் காலையில எடுத்து வந்துடுறேன். நீங்க ரேஷன் டின்ல நீங்க எல்லாம் காலையில தர உங்களுக்கு என்னென்ன வேணும் எழுதி வச்சுக்கோங்க. காலையில நான் எல்லாம் கொஞ்சம் 3 நாளா ரவுண்ட்ஸ் இப்போ போ எதுல எழுதட்டும்? வாட்ஸ்அப் பண்ணுங்க தலைவா. ஒரே நிமிஷம், நான் இந்த சாருக்கு ஒரு சின்ன பில் அடிச்சு விட்டுறேன். அது வரைக்கும் யாராச்சும் பேசுங்க, அன்மியூட் ஆனவங்க ஒருத்தர் பேசுங்க. யாரு? விஜயகுமார், ஜெகதீஷ் சார் லீடர், அவர் எங்கேயோ மீட்டிங் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வேற யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? நான் பேசுறேன் சார், ஒரு 2 நிமிஷம் நிறைவேற செய்கிறேன் சார். 269 போட்டுங்க சார், 269 சார், அதில் போட்டு. ஓகே, நன்றி நண்பர்களே. இன்றைய கூட்டத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். யார் கைது ஊக்குனது? மறுபடியும் நிர்மலாமா, நீங்களே தானா? நிர்மலாமா, எதுக்கு மீண்டும் கைது ஊக்குறீங்க? கீழே போடலையா? சரி, மகிழ்ச்சி. நன்றி நண்பர்களே. இன்றைய கூட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க தயவு செய்து உங்களுடைய பணியை தொடங்குங்க. டெய்லி இந்த கூட்டத்தில் பங்கெடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். அதாவது படிப்பாடுறது என்னுடைய வேலை, படிச்சுக்கிறதும் பயன்பாட்டுக்கு கொண்டு போறதும் உங்க வேலை. ஏன்னு கேட்டா நம்மனால என்ன செய்ய முடியும்? சொல்லிக் கொடுக்கலாம், செயல்பாட்டுக்கு கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் என்ன செய்ய முடியாது நம்ம? இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வாக்கிங் கஸ்டமர் சந்திக்கணும், நீங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா, உங்க பக்கத்துல இருக்கிற உங்க லீடர்களை கூப்பிட்டு உங்க பயம் தீர உங்களுக்கு போன வழிக்கெல்லாம் பைசா தேக்க வேண்டிய அவசியம் இல்லை. போன வழி 10 பேருக்கு பைசா தீர்த்துரும். அது மாதிரி களத்துல இறங்கி கலக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம மகா டீம் போயிட்டு வந்த ஒரு முறை, அவங்க மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணல. இன்னைக்கு சசி டீம்ல இருந்துருக்கோம். சசி கன்டினியூ பண்ணாங்கன்னா எனக்கு சந்தோஷம். கண்டினியூ பண்ணுங்க. நான் தேவைப்பட்டா கண்டிப்பா உங்களோட இருக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசிம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. 8 மணி கூட்டம் இன்னைக்கு மிஸ்டர் பொன்குணா சார் பேசுறாரு. எல்லாரும் வந்து சேருங்க. ஜெயாசிம், குட் ஆர்சியம், ஸ்வீட் குட் ஆர்சியம். எஸ், ஆக்ஷன். லீடர்ஷிப் இஸ் ஆக்ஷன். ஆல் தி பெஸ்ட்.